சார், முதல் கேள்வி நீங்க ஒரு இடத்துல சொன்னீங்க. அதாவது 2025 ஒரு முக்கியமான வருஷமா இருக்க போகுதுன்னு. ரொம்ப ஆபத்தான வருஷமா இருக்கும். ரொம்ப ஆபத்தான வருஷம். அது உங்ககிட்ட இருந்தே தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். 2025 ரொம்ப ஆபத்தான வருஷமா இருக்கும்னு நீங்க ஏன் சொல்றீங்க? எல்லாரும் இங்க ஹேப்பின்னு சொல்ல வந்திருக்காங்க. ஆனா ஆரம்பத்திலேயே இங்க இருக்கிற எல்லாருக்கும் 2025க்கு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பயங்கரமான வருஷமா தோணுது. ம். ம். ஸ்கேரி நியூ இயர். அதுவும் ஹேப்பி நியூ இயருக்கு பதிலா. காரணம் இது 1, 2, 10 வருஷம் நடக்கிற சாதாரண விஷயம்னு ஒன்றும் சொல்லிட முடியாது. இதுக்கு ரொம்ப பெரிய காரணம் இருக்கு. அப்புறம் இந்த காயம் சரியாகிறதுக்கு பல காலங்கள் ஆகும். சில காயங்கள் எப்படி இருக்கும்னா சீக்கிரமா ஆறிடும். 1 வருஷத்துல இல்லைன்னா 4 வருஷத்துல. அப்போ பயங்கரமான காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னுலாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா இந்த மாதிரி ஒரு நோய் வந்துருச்சுன்னா அது சரியாகிறதுக்கு 100 இல்லை 1000 வருஷங்கள் ஆகும். அது எல்லாரும் சென்டிலேனியல் இல்லைனா மில்லேனியல் டைம்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ கூட அது சரியாகுமான்னு சொல்ல முடியாது. அப்புறம் கடிகாரம் டிக் டிக் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்புறம் நம்மக்கிட்டே நேரம் வர குறைவாக இருக்கு. அதனால தான் நானும் சொல்கிறேன், எல்லாரும் எல்லாத்தையும் யோசிச்சு ரொம்பவே பொறுப்போடு இருக்கணும். ஏன்னா மனித சமுதாயத்திலேயே இது வரைக்கும் இருந்ததுலேயே இதுதான் பயங்கரமான வருஷமாக இருக்க போகுது. 2025. இங்கே பாருங்க, யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் ஆர் கிளைமேட் சேஞ்ச் இருக்கு. ம். இதை பற்றி நான் நடுவில் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். இது ஒரு அட்வைஸ் மாதிரி தான். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுசாக புரியும். ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் மக்கள் சந்திப்பாங்க. அதாவது இப்போவும் மக்கள் அடிக்கடி பார்த்துக்கிறாங்கல்ல. எல்லா நாட்டுடைய பிரதிநிதிகளும் அங்கே இருப்பாங்க. அதுதான் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டின்னு சொல்லுவாங்க, சிஓபி. ஸோ அதாவது 15வது சிஓபி பாரிஸில் நடந்தது. அங்கே தான் பாரிஸ் ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. பாரிஸ் ஒப்பந்தம் 2015 உருவான பாரிஸ் ஒப்பந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதாவது எந்த அளவுக்கு இப்போ கார்பன் எமிஷனுடைய லெவல் இருக்கோ அதிலிருந்து 45% நாம் கம்மி பண்ணணும். அதுவும் 2030க்குள்ள. அதாவது 2050க்குள்ள நெட்டு ஜீரோ வாங்கியிருக்கணும். ஏன் ஜீரோவுக்கு வரணும்? இப்படியெல்லாம் பண்ணணும்னு எதுக்காக முடிவு எடுத்திருக்காங்க? எதுக்காக அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா, ஏன்னா எந்த ஒரு விதத்திலையும் இந்த பூமி வெப்பமயமாகிறதுனால குளோபல் டெம்பரேச்சர் ரைஸ் இருக்குல்ல, அதை 2 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு கீழவே வச்சிருக்கணுங்கிறதுக்காக தான். இதுதான் அதுக்கான காரணம். நாம் எதிர்பார்த்தது 1.5 டிகிரி. ஆனால் 1.5 டிகிரி நம்மளால் பண்ண முடியாது. அதனால் 2 டிகிரிக்கு மேலே இந்த டெம்பரேச்சர் ரைஸ் அதிகமாக போகக்கூடாது. இந்த விஷயத்தில் 2015 195 நாடுகள் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒப்பந்தமாக போட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் இந்த விஷயம் புரிஞ்சிருச்சு. அதாவது 2 டிகிரிக்குள்ள இதை தடுக்கிறது ரொம்ப முக்கியம் நினச்சாங்க. அந்த இலக்கு என்னன்னா, அந்த வெப்பநிலை உயர்வை தடுக்கணும். 1.5 டிகிரிக்குள்ள குறைக்கணும்னு இலக்கை நிர்ணயிச்சாங்க. அப்புறம் அதுக்காக அது அவங்க பரிந்துரைச்ச வழி என்னன்னா, 2030க்குள்ள அந்த எமிஷன்ஸை கிட்டத்தட்ட பாதியாக்கணும். 2050க்குள்ள அதை நெட் ஜீரோ ஆக்கணும். நெட் ஜீரோனா என்ன? எந்த அளவுக்கு நம்ம வெளியேற்றுறோமோ அந்த அளவுக்கு இயற்கையை நாம் எல்லாரும் உள்வாங்கவும் செய்யணும். அதாவது மொத்தமாக சேர்ந்து ஹியூமன் ஆக்டிவிட்டி மூலமாக வளிமண்டலத்தில் கொஞ்சம் கூட கார்பன் அடிஷன் இருக்கக்கூடாது. அதுதான் நெட் ஜீரோ. அதனால் நெட் ஜீரோ 2050க்குள்ளே நடந்தே ஆகணும்.
அப்புறம் 2030க்குள்ள சுமார் 45% நாம குறைக்கணும். ஸோ அதுக்காக எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து கொஞ்சம் பெரிய அளவில் நெகோஷியேட் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்டிசிஸ் அவங்க தீர்மானிச்சுக்கணும். என்டிசினா என்ன? நேஷ்னலி டிட்டர்மைண்ட் கான்ட்ரிபியூஷன். ஒவ்வொரு நாடும் தனக்குன்னு ஒரு இலக்கை கொண்டு வந்தாங்க. அங்கே எங்க எமிஷனை இவ்வளோ குறைச்சிருவோம். அப்புறம் அந்த இலக்கு என்ன? எல்லா நாடுகளும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாரோட பொருளாதார பின்னணியும் வேற வேற மாதிரி இருக்கு. சிலர் பணக்காரங்களா இருக்காங்க, சிலர் ஏழையா இருக்காங்க, சிலர் எமிஷன் அதிகமாக இருக்கு. இந்தியாவில் தனிநபர் எமிஷன் ரொம்பவே கம்மியா இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி சில விஷயங்களும் நடந்துச்சு. அதாவது வளர்ச்சி பெற்ற நாடுகள் யாரெல்லாம் வரலாற்று ரீதியாக ரொம்ப அதிகமான எமிஷன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான வளர்ச்சி பெற்ற நாடுகள் அவங்க வளர்ந்து வர நாடுகளுக்கு வளர்ச்சியும் கொடுத்து பொருளாதார உதவியும் பண்ணி தங்களுடைய எமிஷன்ஸை குறைச்சிக்கிறாங்க. நிறைய பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைக்கு காரணம் என்னன்னா, அதாவது 2030க்குள்ள 45% எமிஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதில் குறைக்கணும். புரியுதா? அப்புறம் அது எமிஷன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும். தொடர்ந்து நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம பார்க்க தான் போகிறோம். இந்த சிஓபியும் ஒவ்வொரு வருஷமும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் உங்களுக்குன்னு நீங்கள் எவ்வளோ டார்கெட் வச்சுக்கிட்டீங்களோ அதில் நீங்கள் எவ்வளவு அடைஞ்சிங்களோ அந்த அடிப்படையில் தான் அடுத்த 5 வருஷமும் உருவாகும். 2015 பண்ணது 2020க்காக, 2020 பண்ணது 2025க்காக, அதுக்கு அடுத்த வருஷம் அதுக்கான பட்ஜெட்டும் நடக்கும். அதாவது யார் எங்கே போகணும்னு. 2025 இப்போ நாம் மறுபடியும் உலக அளவில் எல்லா நாடுகளும் அவங்க எமிஷனுடைய டார்கெட் அளவை அவங்களே தீர்மானிக்கணும். இது 2025 நடக்க போகுது. ஸோ நான் இப்போ என்ன சொன்னேன்னா, நாம் 2030க்குள்ள 45% குறைச்சிடுவோன்னு சொன்னேன். சந்தோஷமாக இருந்தாங்க, இனிப்பை பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போது நான் உங்ககிட்ட கேட்குறேன், 2024 முடிய போகுது, 10 வருஷம். இப்போது 2025 வந்துருச்சு. 15 வருஷம் நாமளே நமக்கு டைம் கொடுத்துக்கிட்டோம். 2015லேருந்து 2030 வரைக்கும். அதில் 10 வருஷத்தை நாம் இப்போ கடந்துட்டோம். அப்போது இந்த வருஷம் நாம் மறுபடியும் நமக்காக பட்ஜெட்டை தீர்மானிக்க போகிறோம். அது தான் 2030க்கான கடைசியான நேஷ்னல் பட்ஜெட்டாக இருக்கும் எல்லா நாடுகளுக்கும். சரி, இப்போ சொல்லுங்கள், நாம் எது வரைக்கும் வந்திருக்கோம்? நாம் 45% கம்மி பண்ணியிருக்கணும். அப்புறம் இப்போ நாம் இருக்கிற இடத்துல நமக்கு என்ன சொல்லுது? அதாவது நாம் இப்போ எந்த அளவுக்கு குறைச்சிருப்போம்? நாம் என்ன பண்ணியிருப்போம்? நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா, அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் அவங்கவுங்க தனக்குன்னு ஒரு என்ஜிசியை வச்சுருக்காங்க. அதாவது ஒருவேளை நீங்கள் அவங்கள 100% கூட பின்பற்றினாலும் இந்த எமிஷன்லேருந்து வெறும் 2% மட்டும்தான் குறைய போகுது. இதுதான் உங்களுடைய பெஸ்ட் சினாரியோ. அதுக்கான அர்த்தம் இப்போ நம்ம பண்ணியிருக்கிற டார்கெட்டை அச்சீவ் பண்ணலங்கிறது இல்லை. பாரிஸ் ஒப்பந்தம் என்ன சொல்லுதுன்னா, 2030க்குள்ளே இதை நம்ம பண்ணணும். கண்டிப்பாக இதை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது ஒரு அக்ரிகேட் ஃபிகர் தானே. எப்போ இந்த அக்ரிகேட் ஃபிகர் எல்லா நாடுகளும் நடுவில் பகிர்ந்துக்கிட்டாங்க. 194 நாடுகள், 195 அது யூரோப்பியன் யூனியன். எல்லாரும் நடுவில் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆளுக்கு இவ்வளோன்னு அவங்களுக்குன்னு ஒரு இலக்கியை வச்சுக்கிட்டாங்க. அவங்க ஒரு இலக்கை உருவாக்குனாங்கல்ல, அந்த இலக்கை அவங்க முழுசாக அடைஞ்சா கூட அந்த எமிஷன்ஸ் இருக்குல்ல, அதில் வெறும் 2.6% மட்டும்தான் அவங்களால குறைக்க முடியும். ஒருவேளை அவங்க மொத்தமாக அடைஞ்சா கூட அப்போ அவங்க சரி அவங்க எவ்வளோ அடைஞ்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யார் யார் எவ்வளோ இலக்குகளை வச்சுருந்தாங்களோ அதில் அதிகமான நாடுகள் அவங்களுடைய இலக்கில் பாதியை கூட அவங்களால அடைய முடியலை. அதே நம்ம பர்சன்டேஜில் பார்த்தா, அதாவது டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுறவங்க, அதில் எந்தெந்த நாடுகள்லாம் பின்னடைவில் இருக்கோ அதில் இந்தியாவும் ஒன்று. இது வேற விஷயம். ஆனால் நீங்கள் உங்களுக்காக உருவாக்கியிருக்கீங்களே ஒரு இலக்கு, டார்கெட் என்டிசி, அதை நீங்கள் ஒரு வேலை அடைஞ்சிட்டாலும் மொத்தமாக சேர்த்து உங்களால் எவ்வளோ குறைக்க முடியும்? 2%. ஆனால் உங்களுக்கு எவ்வளோ பண்ணணும்? 45% குறைச்சிருந்துருக்கணும். ஆனால் நீங்கள் ஒரு வேலை உங்கள் மூலியமாக
நீங்கள் திட்டம் போட்ட உங்களுடைய தேசிய இலக்குகளை முழுமை அடைஞ்சிருந்தா கூட கார்பன் டை ஆக்சைடு முழுசாக அடைஞ்சிருந்தாலும் அப்போ எவ்வளோ பண்ணியிருக்க முடியும்? 2%. ஆனால் இப்போ நம்மளால 2% கூட பண்ண முடியல. உண்மை என்னன்னா கார்பன் எமிஷன் அப்படிங்கிறத நீங்கள் அடியோட விட்டுருங்க. இந்த கார்பன் எமிஷன் ஒவ்வொரு வருஷமும் அதிகமாகிட்டே தான் போகுது. அப்புறம் அதை எவ்வளோ வேகமாக நம்ம குறைக்கணும்னா இப்போ நம்ம சொல்கிற விஷயத்துலேருந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ அதாவது நான் என்ன சொன்னேன்னா, அதாவது 2030க்குள்ள நாம் அதை கிட்டத்தட்ட பாதியாக ஆக்கியிருக்கணும். நாம் இப்போ எமர்ஜென்சியில் நின்றுட்டுருக்கோங்கிற விஷயம் 2015லேயே தெரிஞ்சிருச்சு. 2015ல் நம்ம என்ன சொன்னோம்? 2030ல் நம்ம பாதி ஆக்கிடுவோம், 2050ல் 0 ஆக்கிடுவோம். இதில் முதல் தப்பு என்னன்னா, அங்கே அக்ரிமெண்ட் நடந்துருச்சு, அங்கேருந்து திரும்பி வந்தாச்சு. அங்கே இருந்த ஒவ்வொரு நாளும் அவங்க அவங்களுக்காக தனித்தனி இலக்குகளை உருவாக்குனாங்க. அந்த இலக்குகளையும் மோசடி பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக அந்த இலக்கை முழுமையாக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்க கொஞ்சம் அதிகமாகவே பண்ணுவோன்னு பண்ணிட்டாங்க. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அதை அடையிறதுக்கு அவங்களால முடியாமல் போச்சு. கவர்மெண்ட் இன்டிஷனை அது அவ்வளோ சீக்கிரமாக நம்ம குறைச்சே ஆகணும். நாம் கம்மியாக்குற வேகம் கொஞ்சம் குறைஞ்சா கூட அப்போ ஏதோ ஒரு பயங்கரமாக நடக்க தான் போகுது. நாம் அந்த அளவுக்கு வேகமாக குறைக்கணும். ஒருவேளை நம்ம அந்த அளவுக்கு வேகமாக குறைச்சாலும் அதோடைய டிகிரிஸ் இருக்குல்ல, அதோடைய வீழ்ச்சி அதுவும் கொஞ்சம் குறைஞ்சாலும் அப்போ ஒரு பேரழிவு இருக்கு. அது எந்த அளவுக்கு வேகமாக குறையுதுங்கிறத விடுங்க, ஆனால் அது குறையவே இல்லையே. அதிகமாகுது, அதிகமாகுது, ரொம்ப அதிகமாகுது. அப்புறம் நீங்கள் குளோபல் டெம்பரேச்சர் ரைஸ் அதோடைய கர்வை பார்த்தீங்கன்னா அது இன்க்ரீசிங் அட் அண்ட் இன்க்ரீசிங் ரேட். அது அதிகமாகிறது மட்டும் இல்லை, நாம் குறைக்கணும், ஆனால் அது அதிகமாகிட்டே இருக்கு. அதுவும் வேகமாக அதிகமாயிட்டிருக்கு. அதிகமாயிட்டிருக்கு, ஆனால் அதிகமாகிறத விட அதிகமாகிட்டே இருக்கு. நாம் இங்கே நிற்கிறோம். ஏன் பாரிஸ் ஒப்பந்தம் கூட இப்படி தான் சொல்லுது, 1.5 டிகிரிலேயே நிறுத்திக்கோங்க அப்படின்னு. ஏன் சொல்லுச்சு? ஏன்னா 1.5 டிகிரியில் சில விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகிடுது. 1.5லேருந்து 2 டிகிரிக்கு நடுவில். அது உங்களுக்கே தெரியும், 1.5 டிகிரிங்கிறது நாம் அந்த இலக்கு ரொம்ப லாங் டேர்மில் நிர்மாணித்தோம். அதாவது நம்மளுடைய குளோபல் வார்மிங்கை 1.5 டிகிரிலேயே நாம் வச்சுருக்கணும். 2050க்கு அப்புறமாவும் அப்படி இருக்கணும். ஆனால் அந்த 1.5 டிகிரியை நம்ம 2024லேயே உடைச்சிட்டோம். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரியாதா? நாம் சொன்னது 1.5 டிகிரி, அதுதான் அதிகமான ரைஸாக இருக்கணும். அதுக்கப்புறமா டேர்ம்ஸ் யூஸ் ஆகுது, நம்ம வாழக்கூடிய கிரகம் தப்பிச்சிரும். 1.5 டிகிரிக்கு அப்புறம் நம்ம கிரகம் வாழக்கூடியதாக இருக்காது. ஏன் அப்படி இருக்காது? நாம் அந்த காரணத்துக்கு வந்துடுவோம். அதாவது நாம் நமக்காக ஒரு லாங் டைம் டிகிரியை தீர்மானிச்சோம்ல, அதாவது 1.5 டிகிரி. நாம் அந்த லிமிட்டை 2024லேயே தாண்டிட்டோம். 1.54க்கு நாம் வந்துட்டோம். இந்த விஷயத்தை நம்மளால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்க முடியாது. ஏன்னா இந்த டேட்டா 1-2 வருஷத்துக்கு தான், 2023, 2024. அப்போ தான் அது அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கவே முடியும். அந்த கிளைமேட்டில் லாங் டைம் டேர்ம்ட்டை எடுத்துக்க முடியும். 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1.5 டிகிரிக்கு மேலே நம்மளால் எடுத்துக்க முடியும். அப்போ தான் அதிகாரப்பூர்வமாக அஃபிஷியலாக ஆமாம் 1.5 டிகிரி தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அது நடந்து முடிஞ்சிருச்சு. இது எதுக்கான அறிகுறினா, ஆமாம் 1.5 டிகிரியில் ஏதோ பெருசாக ஒரு ஆபத்து நடக்க போகுது. 1.5 டிகிரிங்கிறது ஒரு டிப்பிங் பாயிண்ட். அப்படி என்ன நடக்கும்? இல்லை, என்ன நடக்கும்னு நான் கேட்குறேன் தான். ஆனால் இது நல்லா தெளிவாக தெரியுது இல்லை, 1.5 டிகிரிங்கிற விஷயம் நல்லா தெளிவாக கடந்து வந்துருச்சு. இனிமேல் நம்மளால் தெளிவாக கடக்க முடியாது. அது கை நழுவி போயிடுச்சு. பாரிஸில் நாமளே நமக்கு காமெடி பண்ணிக்கிட்டோம். பாரிஸில் என்ன சொன்னாங்கன்னா 2030க்குள்ளே நாம் 45% கீழே குறைக்கணும், 2050க்குள்ளே அதை நாம் நெட் ஜீரோக்கு கொண்டு வரணும். அப்போ நம்ம பண்ணுறது கண்டிப்பாக காமெடி தான். குறைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நாம் அதை அதிகமாக்கிட்டோம். இந்த விஷயம் தெளிவாகுதுல்ல? ஒன்றரை டிகிரியில் என்ன நடக்கும்? ஃபீட்பேக் சைக்கிள். 1.5லிருந்து 2 டிகிரிக்கு நடுவில் ஃபீட்பேக் சைக்கிள்ஸ் செயல்படுத்தப்படுது. அதுக்கப்புறமா அது உங்கள் கையில் இருக்காது, உங்கள் கையை நழுவி போயிடும். எப்படியாவது இந்த வெப்பநிலையை நாம் தடுத்து தான் ஆகணும். ஆனால் இப்போ நம்மளால் தடுக்க முடியாது.
வானிலை ஆய்வு எக்ஸாக்டாக சயின்ஸ் கிடையாது. நம்மளால அது சரியா 1.5 இருக்குமா இல்லை 1.6 இருக்குமான்னு சொல்லவே முடியாது. இல்லைனா சில சைக்கிள்ஸ் இருக்கும், அது 1.5 டிகிரியில் செயல்படும், சில நேரத்தில் 1.8 ஆகும். ஆனால் சயின்டிஸ்ட் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த எல்லா சைக்கிள்ஸை பற்றியும் நான் உங்ககிட்ட பேசுவேன்னு நினைக்கிறாங்க. இந்த எல்லா சைக்கிள்ஸும் 1.5லேருந்து 2 டிகிரிக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த சைக்கிள்ஸ் எல்லாம் மியூச்சுவலி ரீஎன்ட்ரன்ஸ் ஆரம்பிச்சிடும். அதாவது ஒரு சைக்கிள் ஆரம்பிக்கிறதுனால இன்னொரு சைக்கிளும் ஆரம்பமாகிடுது. இந்த மாதிரி சைக்கிள்ஸ் எப்படி உருவாகுது தெளிவாக சொல்கிறேன். இதில் ஒன்று ரெண்டை பற்றி நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் அது உங்களுக்கும் தெரியும். அதனால் இதை பற்றி உங்களுக்கு நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் இந்த புது வருஷ சந்தோஷத்தில். எல்லாத்துக்கும் முதல்ல, அதாவது ஐஸ் இருக்குல்ல, மார்க்கெட்டிங் ஐஸ் ஆயிடுச்சு, கிளேசியல் ஐஸ் ஆயிடுச்சு. இது இதை பற்றினது தான். அதாவது பனி வெள்ளை நிறத்தில் இருக்கும், சரியா? அதுக்கு மேலே வெயில் படும்போது, அதாவது ரேடியேஷன் படும்போது அது என்ன பண்ணும்? ரிஃப்ளெக்ட் பேக். அது ரிஃப்ளெக்ட் பேக் பண்ணும். இது ரிஃப்ளெக்ட் பேக் பண்ணுறதுனால ஹீட் அப்சார்ப்ஷன் இருக்கிறதில்ல, இல்லையா? இந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் வெப்பநிலை அதிகமாகிற காரணத்தினால பனிக்கட்டிகள் உருகுது. பனிக்கட்டிகள் உருகிறதுனால பனிக்கு கீழே என்ன எக்ஸ்போஸ் ஆகுது? கற்கள், இல்லைன்னா படிமங்கள், இல்லைன்னா சில சமயம் மண், சாயில். இது எந்த நிறத்தில் இருக்குது? ரொம்ப அடர்த்தியான இடத்துல இருக்கும். அது 2 நிறத்தில் இருக்கும்போது என்ன ஆகும்? அப்சார்ப்ஷன், ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணும். அப்படி அப்சர்வ் பண்ணும்போது சூடாகும். அது ஹீட் ஆகும்போது அதுக்கு மேலே இருக்கிற பனிக்கட்டி பக்கத்தில் இருக்கிற பனியெல்லாம் ரொம்ப அதிகமாக மெல்ட் ஆகும். பனி இன்னும் ரொம்ப அதிகமாக மெல்ட் ஆகும்போது இன்னும் ரொம்ப அதிகமாக இந்த பாறைகள்லாம் இருக்குல்ல, ரொம்ப அடர் நிறத்தில், அது ரொம்ப அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகும். அது ரொம்ப அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகிறதுனால ஹீட் ஆகும். ஹீட் ஆகிறதுனால பனி உருகும். பனி இன்னும் அதிகமாக உருகிறதுனால எக்ஸ்போஸ் ஆகும். எக்ஸ்போஸ் ஆகிறதுனால ஹீட் ஆகும். ஹீட் ஆகிறதுனால மறுபடியும் பனி உருகும். அதை நிறுத்தவே முடியாது. நம்மளால் அதை நிறுத்த முடியாது. இந்த சைக்கிள் ஆரம்பிச்சிருச்சு, அதை நிறுத்தவே முடியாது. அது எந்த அளவுக்கு போகும்? இதை பற்றி இந்த உலகத்தில் இருக்கிற தலைவர்கள் அந்த மக்கள்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டாங்க, அமைதியாக இருக்காங்க. ஆனால் இது 6 டிகிரி, 8 டிகிரி, 7 டிகிரி எது வரைக்கும் போகுமோ நாம் அதை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு தான். ஏன்னா இதில் பேசுகிறதுக்கு எதுவுமே இருக்காது. நாமெல்லாம் ரொம்பவே நாசுக்கானவங்க. குறிப்பாக சொல்லணும்னா, நம்மள மாதிரியான மனித இனங்கள் ஒரு நேரோ டெம்பரேச்சர் ரேஞ்சுக்குள்ளே தான் நம்மளால் வாழ முடியும். நாம் காடுகளை சார்ந்தவங்க இல்லை, பயிர்களை விளைய வைக்கணும். அப்புறம் சில பயிர்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு சில இடங்களில் தான் இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கான மழையை கேட்கும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை கேட்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு காற்று வீசினாலும் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ இருக்கக்கூடாது, மழை பெஞ்சாலும் எந்த பருவத்தில் இருக்கணும், எந்த பருவத்தில் இருக்கக்கூடாது. அதனால் மனிதர்கள் இயற்கையை ரொம்பவே அதிகமான இடத்துல சார்ந்திருக்காங்க. இயற்கையை. அப்புறம் நம்ம மக்கள் தொகையும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவங்களுக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப உணர்வுபூர்வமான விஷயமாயிடுச்சு. அதனால நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தான் நடக்க வேண்டியதாக இருக்குது. இந்த சைக்கிள் ரொம்ப வேகமாக மாறும்போது அதை பற்றி விவாதம் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. அப்புறம் இன்னும் நிறைய சைக்கிள்ஸ்லாம் இருக்குது. நாம் பனிக்கட்டியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால பர்மாஃப்ராஸ் அப்படின்னா என்ன? பர்மாஃப்ராஸ்ட்டுங்கிறது சைபீரியா, அலாஸ்கா, கனடா அந்த மாதிரி இடங்களில் உறைஞ்சி போய் இருக்கிற பாறை, அப்படி இல்லைன்னா மண்ணை தான் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் இதெல்லாம் உறைஞ்சி போயிருக்கிறதுனால அது தனக்குள்ள ரொம்ப அதிக அளவிலான கார்பனை தனக்குள்ளேயே ஒன்றா தக்க வச்சுக்குது. பர்மாஃப்ராஸ்டில் எந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு, அதாவது பூமியோட வளிமண்டலத்தில் எந்த அளவுக்கு கார்பன் இருக்கோ அந்த அளவுக்கு இருக்குது.
ஆனால் அது இப்போ வரைக்கும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு, பிணைக்கப்பட்டிருக்கு, லாக் செய்யப்படப்பட்டிருக்கு. ஏன் லாக் பண்ணப்பட்டிருக்கு? ஏன்னா பனி உறைஞ்சிருக்கு. இதுக்கு மேலே பனிக்கட்டி சூழ்ந்திருந்தது. இந்த பனிக்கட்டியெல்லாம் உருக உருக அந்த கார்பன் ஆக்சிஜன் கூட அதோடைய தொடர்பை ஏற்படுத்திக்குது. அப்புறம் அட்மாஸ்பியரில் அந்த வளிமண்டலத்தில் ஏற்படுது. அதுவும் கார்பன் டை ஆக்சைடுனால. எப்போ ஆர்கானிக் மேட்டர்ஸுக்கு ஆக்சிஜன்லாம் கிடைக்குதோ அப்போ குறைவான பாதிப்பு தான் ஏற்படுது. வெறும் கார்பன் டை ஆக்சைடு மட்டும் தான் ஏற்படுது. ஆனால் அந்த கரிம பொருட்கள், அதாவது மணலில் இருக்கக்கூடியது, பாறைகளில் இருக்கக்கூடியது, அதுக்கு தேவையான ஆக்சிஜன்கள் கிடைக்காத போது அதுக்கு அன்அரோபிக் ஆக்சிடேஷன் கிடைக்குது. அப்போ கார்பன் டை ஆக்சைடு உருவாகாமல் அதுக்கு பதிலாக மீத்தேன் உருவாகுது. அப்புறம் மீத்தனுடைய குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியல் இருக்கு, அது கார்பன் டை ஆக்சைடு திறனை விட 85% அதிகமாக இருக்கு. அதாவது கார்பன் டை ஆக்சைடை விட 85% மூலக்கூறுகள் எவ்வளவு வெப்பத்தை தக்க வைக்குதோ அந்த அளவுக்கான வெப்பக்கூறை மீத்தனோட மூலக்கூறு தக்க வைக்கும். இந்த பர்மாஃப்ராஸ்ட் இருக்குல்ல, அது உருகிக்கிட்டு இருக்கு. அது ரொம்ப வேகமாக உருகிக்கிட்டு இருக்கு. இது உருகிக்கிட்டு இருக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் மீத்தேன் ரெண்டுமே வளிமண்டலத்தில் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. நான் சொல்றது புரியுதுல்ல? அது உருக ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன பண்ணும்? அதை உங்களால் கண்டிப்பாக தடுக்கவே முடியாது. அது காற்றில் என்னத்தை வெளியிடும்? மீத்தேன். மீத்தேன் வளிமண்டலத்துக்கு போனதுக்கப்புறம் அது என்ன பண்ணோன்னு சொல்லுங்கள். அது வெப்பநிலையை இன்னும் அதிகமாக்கும். வெப்பநிலை அதிகமாச்சுன்னா பர்மாஃப்ராஸ்ட் இன்னும் உருக ஆரம்பிக்கும். இன்னும் அதிகமாக உருக ஆரம்பிச்சதுன்னா வளிமண்டலத்தில் என்ன சேரும்? மீத்தேன். மீத்தேன் அதிகமாகும் போது வெப்பநிலை என்ன ஆகும்? உருக ஆரம்பிக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே நெட்டை ஜீரோவாக்குனாலும் அது இன்னும் நிற்க போகிறதே கிடையாது. நெட் ஜீரோனா என்னன்னா, மனித செயல்பாடுகள்ல இருந்து நாம இந்த அளவுக்கு அதிகமான கார்பன் டை ஆக்சைடை வளிமண்டலத்தில் சேர்க்காம இருப்போம். அதுதான் அதனுடைய பொருள். நாம சேர்க்கலனாலும் இந்த சைக்கிள் செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா அதனால வருத்தப்படுறதுல எந்த பயனும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. வெப்பநிலை இப்போ அதை என்ன சொல்லுவாங்கன்னா, ரன் அவே, கிளைமேட் சேஞ்ச். அதை உங்களால் தடுக்கவே முடியாது. இதைத்தான் எல்லாரும் எப்படி சொல்லுவாங்கன்னா, கார்பன் பாம். அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, அதை உங்களால் தடுக்கவே முடியாது. அதோடைய செயின் ரியாக்ஷனும் நடக்கும். அது ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆரம்பிச்சிருச்சு தான். அதை உங்களால் தடுக்கவே முடியாது. ம் இதே மாதிரி தான் பீட்லேண்ட்ஸ். பீட்லேண்ட்ஸ்னா என்ன? இதை பற்றி நம்ம எதுக்காக பேசுகிறோம்? ஏன்னா பெர்மாப்ராஸ்டுக்கு அப்புறம் அதிக அளவிலான கார்பனை இதுங்க தான் தனக்குள்ளேயே எப்போவோ அடக்கி வச்சிருக்குங்க. இது எந்த மாதிரியான இடம்? உங்களுக்கு வெட்லேண்ட்ஸ்னால் என்னன்னு தெரியும்ல? வெட்லேண்ட்ஸ்னால் என்ன? வெள்ளத்தில் மூழ்கின இடங்கள். எங்கெல்லாம் நிலத்துக்கு மேலே, பாறைகளுக்கு மேலே, இல்லை மணலுக்கு மேலே கனிம பொருட்கள் எப்பவும் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கோ, எப்பவும் அந்த மாதிரி இடங்கள்ல தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த மாதிரி இடத்துல ஆக்சிஜன் ரொம்பவே குறைவாக இருக்கும்ல. உங்களுடைய ஆர்கானிக்ஸ் மேலே எப்பவும் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும்னா அதைத்தான் வெட்லேண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. மேலே எப்போவுமே தண்ணி இருக்கும்போது அந்த ஆர்கானிக் மேட்டர்ஸ்க்கு ஆக்சிஜன் நிறையவே கிடைக்காது. இல்லை கிடைக்குமா? தண்ணியோட கலந்துருக்கிற கொஞ்சம் ஆக்சிஜன் தான் அதுக்கு கிடைக்கும். ஸோ அதோடைய சிதைவு இருக்குல்ல, அது கொஞ்சம் அன்அரோபிக்காக இருக்கும். அதில் கொஞ்சம் அதிகமான அளவில் மீத்தேன் ஸ்டோர் ஆகிடுது. மீத்லேண்ட் எந்த அளவுக்கு மீத்தேனை ஸ்டோர் பண்ணோம்? பூமியில் இருக்கிற எல்லா காடுகளும் சேர்ந்து எந்த அளவுக்கான கார்பன் டை ஆக்சைடை சேர்த்து வைக்குதுங்களோ அதை விட அந்த அதிகமான கார்பன் டை ஆக்சைடை சமமான அளவுக்கு பீத்லேண்ட் சேமித்து வச்சுருக்கோம். அப்புறம் இந்த பீத்லேண்ட் இருக்குல்ல, அது எல்லாமே காஞ்சிக்கிட்டே இருக்கு. பூமி எந்த அளவுக்கு காஞ்சிக்கிட்டே இருக்கோ அதுவும் காஞ்சிக்கிட்டே இருக்கு. காயறதுக்கான காரணம் அது பூமி சூடாகிறது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு அர்பன் டெவலப்மெண்ட் பண்ணிடுறீங்க. அப்புறம் அந்த பீத்லேண்ட்ஸ் இருக்குல்ல, அது பலவிதமாக பயன்படுத்தப்படுது. ஹார்டிகல்ச்சரில், ஃபியூரில், அதில் இருக்கிற பீத்தல்னே எடுக்கிறீங்க. இப்போ பீத்லேண்ட் காஞ்சிக்கிட்டே வருது.
தண்ணிக்கு அடியில் எந்த அளவுக்கு மீத்தேன் அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு அழுத்தமாக இருந்துச்சோ அப்போ இது என்ன ஆகுது? அதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுது. அதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுதுன்னா என்ன போகுது? அது வளிமண்டலுக்கு போகுது. வளிமண்டலத்தில் போகிறதுனால அதிகமாகுது. அது அதிகமாகிறதுனால இந்த பீத்லாண்டில் இருக்கிற அது இன்னும் அதிகமாக காஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்புறம் இதிலிருந்து பர்மாப்ளாஸ்ட்லேருந்து பீத்லாண்ட்லேருந்து எந்த அளவுக்கு அதிகமான கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுதோ மனித செயல்பாடுகளால் அந்த அளவுக்கு வெளியேற்றவே முடியாது. மனித செயல்பாடுகளால் அது கொஞ்சமாக தான் வந்திருக்கு. அதுவும் இண்டஸ்ட்ரீஸில் வந்ததுக்கு அப்புறமா 1750லேருந்து இப்போ வரைக்கும் நாம் 250 ppmல இருந்து சுமார் 430 ppmமாக மாற்றிட்டோம். இது நம்ம வேலை தான். இப்படி செய்யறதுனால நாம் எப்படிப்பட்ட ஒரு ராட்சசனை எழுப்பி விட்டுட்டோம்னா அது நம்மளுடைய செயல்பாட்டை விட அதிக அளவிலான கார்பனை வளிமண்டலத்தில் இப்போ வெளியிட்டு இருக்கு. இது எல்லாமே ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற தலைவர்கள் அவங்களுடைய மக்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்றதே இல்லை. இந்த விஷயத்த மறைக்கிறாங்க. எதுக்காக மறைக்கிறாங்க? ஏன்னா கார்பன் எமிஷன் டார்கெட்ஸை ஒருவேளை நீங்கள் அடையணும்னா நம்மளுடைய வளர்ச்சியை தான் இது கேள்வி கேட்கும். அதுக்கப்புறம் பொதுமக்களுக்கு நீங்கள் கொடுக்குற இந்த மாதிரியான வாக்குறுதிகளை நீங்கள் அடியோட நிறுத்திக்கணும். பேரழிவுக்கு எவ்வளோ நெருக்கத்தில் இருக்கிறோங்கிற விஷயத்தை பற்றி எந்த ஒரு தலைவர்களும் பொதுமக்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறதில்ல. யாரும் சொல்கிறதில்ல. அமெரிக்காவில் ட்ரம்ப் மாதிரியான தலைவர்கள் 2020 அமெரிக்கா விட்டு வெளியேற்றிட்டாங்க பாரிஸ் ஒப்பந்தத்திலேருந்து. அப்புறம் 2021 மறுபடியும் வந்துட்டாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க? நாங்கள் ஒத்துக்கலை, இது எதிர்பார்க்காத கிளைமேட் சேஞ்ச். எங்களை அதை ஒத்துக்கிட்டாங்களோ அந்த இடத்துல நான் இதெல்லாம் சொன்ன மாதிரி எலெக்ஷனுக்கு எந்த தேசிய இலக்குகளை அவங்க தேர்ந்தெடுத்தாங்களோ அது ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்கும். அதாவது காமெடி மாதிரி. ஒருவேளை நான் அந்த இலக்கை அடைஞ்சிட்டா கூட நான் என்ன சொன்னேன்? எத்தனை % டிடெக்ஷன் ஆகும்னு சொன்னேன்? 2%. ஆனால் செய்ய வேண்டியது எவ்வளோ? 45%. எந்த ஒரு தலைவர்களோ எந்த ஒரு அரசியல் தலைவர்களோ நம்ம கிட்ட உண்மையை சொல்றதில்ல. ஏன்னா இந்த உண்மை இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கசப்பாக இருக்கும். இந்த உண்மை என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய எல்லா வேலையை விட்டுருங்க, உங்கள் முன்னுரிமைகள்லாம் பின்னாடி தள்ளிடுங்க. நேரடியாக சொல்லணும்னா உங்களுடைய இடத்தை பற்றின கேள்வி இது. அதாவது இன்றைய இளைஞர்கள் உங்களுடைய கேள்விக்கு சொல்லணும்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் நரகத்தை தான் விட்டுட்டு போகிறீங்க. இப்போ இருக்கிற உங்கள் குழந்தைகளுக்கு கொஞ்சமாக வெயில் பட்டாலோ இல்லை சூடு பட்டாலோ அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? ஐயோ என்ன நடந்துச்சு? கரண்ட் இல்லாமல் ஏசி ஓடலைன்னா உங்கள் குழந்தைங்க டென்ஷன் ஆகிடுறாங்க. அதனால் நேரடியாக உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் செல்ஃப் ஃபயரை விட்டுட்டு போகிறீங்க. ஆனால் இப்படி ஒரு விஷயத்த எந்த ஒரு தலைவர்களும் சொல்கிறதில்ல. மீடியாவை இதை கவர் பண்ணுறதில்ல. ஏன்னா இதை கவர் பண்ணுறதுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. இது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துது. அதனால் எல்லாரும் ஒரு ஃபூல்ஸ் பேரடைஸில் இருக்காங்க. ஃபூல்ஸ் பேரடைஸ் புரியுதா? முட்டாள் எதை யோசிக்கிறானோ அதை தான் கரெக்டுன்னு சொல்கிறான். அது வெறும் முட்டாள்தனம் மட்டும் இல்லை, அது ஏமாத்து வேலையும் கூட. இருக்கிறதுலே பெரிய மோசடி என்னன்னா, யாராவது வந்து உண்மையை சொன்னாலும் அந்த உண்மையை ஏற்றுக்காம அந்த உண்மையை சொன்னவங்களுடைய வாயையும் கிழிச்சிடுறாங்க. அது உலகம் முழுக்க எல்லா இடத்துலையுமே நடக்குது. நான் ஃபீட்பேக் சைக்கிள்ஸை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். இப்போ கடலுக்கு வருவோம். 3-4 வகையான ஃபீட்பேக் சைக்கிள்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நேரடியாக கடலோட நேரடியான வருது. சரியா? கடலுடைய மேற்பரப்புலேருந்து ஆரம்பிப்போம். வெப்பநிலை அதிகமாகும் போது ஒரு சிம்பிளான விஷயந்தான். ஒரு அதிகமான தண்ணீர் மொத்தமாக ஆவியாயிடுது. அப்புறம் இந்த நீராவி இருக்குல்ல, அது தனக்குத்தானே ஒரு முக்கியமான க்ரீன் ஹவுஸ் வாயுவாக மாறிடும். இது தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. உலகத்திலே பாதிக்கு மேலான க்ரீன் ஹவுசஸை கார்பன் டை ஆக்சைடு கிடையாது, வாட்டர் வேப்பர்ஸ்னால தான் நடக்குது. ஏன்னா இந்த நீராவி தான் வளிமண்டலத்தில் ஏராளமான அளவில் இருக்குது. நம்மளுடைய ஏரியாவில் நிறைய % கடல் மட்டும் தானே. அதனால தான் அங்கே நீராவி ரொம்பவே அதிகமாக இருக்குது. வெப்பநிலை அதிகமாகும் போது இந்த நீராவி அதுவும் அதிகமாகும். அதிகமாக நீராவி ஆகும்ல, கிளைமேட் சேஞ்சு அது இன்னும் அதிகமாக்கும். கிளைமேட் சேஞ்ச் அதிகமாச்சுன்னா அப்போது அந்த நீராவி வேப்ரைசேஷனும் அதிகமாகும்.
நீராவி அதிகமாகும், ரொம்ப அதிகமாகும், வெயிலும் அதிகமாகும், நீராவியும் அதிகமாகும். நீராவி அதிகமாச்சுன்னா வெப்பமும் அதிகமாகும். இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் மேற்பரப்பில் நடக்குது. இந்த மாதிரி தான் கடலுடைய இந்த கார்பன் கேரிங் கெப்பாசிட்டி இருக்குல்ல, அது டெம்பரேச்சர்ல இருந்து இன்வெர்ஷன்லி ப்ரொபோஷனல் ஆயிடுது. வெப்பநிலை அதிகமாகும் போது அப்போ தண்ணீருக்கு கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுறது ரொம்பவே கஷ்டமாயிடுது. நம்மளுடைய கடல் எந்த அளவுக்கு சூடாகிக்கிட்டே போகுதோ அப்போ கார்பன் சிங்குகள் செயல்பட ஆரம்பிக்குது. இயற்கையில் ரெண்டு வகையான பெரிய கார்பன் சிங்குகள் இருக்கு. ஒன்று ஓஷன், இன்னொன்று என்னன்னா காடுகள். நம்ம கடல்கள் கார்பன் சிங்குகளை பற்றி செய்யும்போது இந்த வேலை இவங்களுடைய பலவீனமாகிக்கிட்டு இருக்கு. வெப்பநிலை அதிகமாகும் போது அதோடைய கார்பன் டை ஆக்சைடு திறன் இருக்குல்ல, அந்த திறன் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக உறிஞ்சப்படுது, அதுக்கப்புறம் அந்த நீராவி அதிகமாக உருவாக்கப்படுது. இந்த ரெண்டு வழியில் நீங்கள் பாதிக்கப்படுறீங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறது கடலுடைய மேற்பரப்பில் தான். நாம் ஃபீட்பேக் சைக்கிள்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போது கடலில் கொஞ்சம் கீழே இறங்குங்க. நாம் கீழே போகும்போது உங்களுக்கு ஓரல்ஸை தெரியும்ல, படிமங்கள், அதாவது பிரீவ்ஸ் அழகாக இருக்கும். அதோடைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கும்ல, முதல்லலாம் அது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அதெல்லாம் அழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ம் ஸோ இந்த பவளப்பாறைகள் இருக்குல்ல, அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் வெப்பநிலை அதிகமாகிக்கிட்டு இருக்குல்ல, அதனால பொறுமையாக மந்தமாகிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இயற்கை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் தான் அதுங்களை செயல்படவே வைக்கும். ஸோ இது எல்லாமே எந்த அளவுக்கு ஆர்கானிக் வேலைகளை செஞ்சு வச்சிருக்கோ, அதாவது எந்த அளவுக்கு அது கூட இப்போல்லாம் கலைய ஆரம்பிச்சிருச்சு. அது கூட ஆக்சிடேஷன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் மீத்தேன் ரெண்டுமே ஜெனரேட் ஆகுது. இது கடலுக்கு நடுவில் ஜெனரேட் ஆகுது. இதுவும் ஒரு சைக்கிள் தான். எந்த அளவுக்கு கடல் ஹீட் ஆகிக்கிட்டே போகுதோ அந்த அளவுக்கு இந்த பவளப்பாறைகள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்புறம் அது எந்த அளவுக்கு குறைஞ்சிக்கிட்டே போகுதோ அந்த அளவுக்கு அது கார்பனை வெளியேற்றிக்கிட்டே தான் இருக்கும். நாம் இப்போ கடலுக்கு அடியில் போவோம். கடலுடைய அடிப்பகுதியில் மீத்தேனுடைய ஹைட்ரேட் இருக்கு. நம்மளுடைய கடல் ஆழத்தில் மீத்தேன் ஹைட்ரேட்ஸ் இருக்கு. அப்புறம் அதெல்லாம் ஒரே விற்பனையில் நிலையாக இருக்கு. கெமிஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு சிம்பிளான விதி என்னன்னா, ஒவ்வொரு காம்பவுண்டும் ஒவ்வொரு வெப்பநிலையில் நிலையாக இருக்கிறது இல்லை. அதில் இருக்கிற காம்பவுண்ட்ஸை நம்ம சூடு பண்ணால் அது உடஞ்சிறது உங்களுக்கு தெரியாது. இந்த மீத்தேன் ஹைட்ரேட்ஸ் இருக்குல்ல, அது கடலுக்கு அடியில் இருக்குது, அதாவது ஓஷன் ஃப்ளோரில். அதுக்கப்புறம் அது இங்கே ஸ்டேபிளாக இருக்குது. அது வெப்பநிலை அதிகமாகும் போது இது உடஞ்சிட்ருக்கு, அது மீத்தேனை விழுங்கிட்டு இருக்கு. அந்த மீத்தேன் வளிமண்டலத்தை போய் அடைஞ்சிருது. 70% பூமியோட அந்த மேற்பரப்பில் சர்ஃபேஸ் ஏரியா அது கடல் தான். அப்புறம் எவ்வளோ இடத்துல இந்த ஹைட்ரேட்ஸ்லாம் இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்புறம் அங்கேருந்து வெளியாகிற அந்த மீத்தேனோட அளவு எந்த அளவில் இருக்கும்? இந்த செயல்பாடு தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு, தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறது புரியுதுல்ல? ரொம்ப அப்பாற்பட்டு தெரியுதுல்ல? சரி, கடல்லாம் தூரமாக இருக்கு. நம்ம மண் இருக்குல்ல, இந்த மண்ணும் ஹீட் ஆகிட்டு இருக்கும்போது இதில் இருக்கிற ஆர்கானிக் மேட்டர்ஸ் இருக்குல்ல, அதுவும் ஆக்சிடேஷன் ஆகுது. இந்த மண்ணும் தானாகவே கார்பன் டை ஆக்சைடை எமிடேஷன் பண்ண ஆரம்பிக்குது. அதனால வெப்பநிலை அதிகமாகுது. ம் நம்ம பனியை பற்றி பேசணும், நாம் கடலை பற்றி பேசணும், நாம் மண்ணை பற்றி பேசணும். சரி, இப்போ காட்டை பற்றி பேசுவோமா? காடுகளில் எப்படி இந்த ஃபீட்பேக் சைக்கிள்ஸ் வேலை செய்யுது? மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சும், அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு வேலை ஈகோசிஸ்டம் பசுமையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, இயற்கையாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்போ மரங்களுடைய வேலை கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிக்கிட்டே இருக்கிறது தான். அதை சீக்வஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, அந்த கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தில் இருக்கும்போது ஆபத்தானதாக இருக்கும். ஆனால் மரம் அதை என்ன பண்ணியிருக்கு? அதை தண்டாக மாற்றிருச்சு, இலைகள் ஆக்கியிருக்கு, பழங்கள் ஆக்கியிருக்கு, காய்கறிகள் ஆக்கியிருக்கு. மரங்கள் பெரிய மாயாஜாலம் செய்யுது. அது கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு நல்ல நல்ல விஷயங்களை உருவாக்குது. ஆனால் அதே மரங்கள் கீழே விழும்போது
அதோடைய ஆர்கானிக் மெட்டீரியல் இருக்குல்ல, அதாவது தண்டு, அது டீகம்போஸ் ஆகும். அது டீகம்போஸ் ஆகும்போது டீகம்போசிஷனை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக்சிடேஷன் செயல்முறை நடக்குது. அது டீகம்போஸ் ஆகும்போது அது கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றும். விஷயம் அப்படியே உல்டாவா மாறிடும். அது கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுன்னு சொன்னோம், ஆனால் இப்போ அது கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுது. கார்பன் சிங்கா இருந்தது தான் காடுகள், ஆனால் இப்போ அது கார்பன் சோர்ஸாக மாறிடுச்சு. அமேசானில், காம்போ பேசின்ல, அப்புறம் அந்த நம்மளோட தென்கிழக்கு ஏசியாவில் வெப்பமண்டல காடுகள் இருக்குல்ல, அதுலேயே இது நடக்குது. அது பெரிய பெரிய பரப்பளவில் இருக்கு. அதில் அந்த நெட்டு கார்பன் சோர்சஸாக மாறிடுச்சு. அதாவது அந்த காடுகள் இருக்கிறதுனால கார்பன் இன்னும் அதிகமாக இமிட்டேட் ஆகுது. ஏன்? காட்டுத்தீ உருவாயிடுச்சு. நீங்கள் வெப்பநிலையை அந்த அளவுக்கு அதிகமாக்கிட்டீங்க. உலகத்தோட எல்லா நாடுகள்லையும் 2022, 2023 எந்த அளவுக்கு காட்டுத்தீ ஏற்பட்டுச்சு அது உங்களுக்கே தெரியும்ல. காட்டுத்தீ ஏற்பட்டுச்சுன்னா அது உங்களுக்கே தெரியும்ல, எல்லாமே எரிஞ்சிரும். அது எல்லாமே எரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகும். இதை தவிர எப்போ வளிமண்டலத்தில் ஹீட் அதிகமாகுதோ அதே சமமான அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸும் நடக்கும். அதாவது அதிகமாக மழை பெய்யும். அதிகமாக மழை பெஞ்சதுன்னா மரங்கள் என்ன ஆகும்? மரங்கள் விழ ஆரம்பிக்கும். விழுந்துச்சுன்னா டீகம்போஸ் ஆகும். பயங்கரமாக புயல் வீசும். பயங்கரமாக புயல் வீசுச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ மரங்கள் அடியோட விழும். விழுந்துச்சுன்னா டீகம்போஸ் ஆகும். அப்போ அந்த மரங்கள்ல என்ன? உலகத்தில் உள்ள கார்பனை தனக்குள்ள அடக்கி வச்சிருந்துச்சுங்க. ஆனால் அந்த மரங்களுக்கு நாம் எந்த மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்திட்டோம்? அந்த மரங்களை எல்லாம் நாம் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றுற அளவுக்கு பயன்படுத்திட்டோம். மரங்கள் வாழ்ந்தால் கார்பன் எடுத்துக்கும். விழுந்தாலோ இல்லை எரிஞ்சிட்டாலோ அது வெளியேற்றிடும். அது வந்து எமிட் பண்ணிடும். இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நாம் எந்த அளவுக்கு வெப்பநிலையை அதிகமாக்குறோமோ அந்த அளவுக்கு புயல்கள் அதிகமாகுது. புயல்கள் அதிகமாகுதுனால மரங்கள் என்ன ஆகுது? விழுந்துக்கிட்டே போகுது. இதை தவிர அப்படி எப்படின்னு வானிலை மாற்றம் ஏற்படும் போது ஒரு மரம் அதோடைய அதிகபட்ச உயர்வை அடையணுங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாமல் போகுது. ஒரு மிகப்பெரிய சூறாவளி ஏற்படும் போது எத்தனை மரங்கள் வேரோடு விழுந்துருது? மழையுடைய அந்த முழு பேட்டர்னுமே மாறி போயிடும். அதுக்கப்புறம் மரம் எப்படி நிற்கும்? முதல்ல மரம் நிற்காது. அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிற வேலை அதுவும் நடக்காது. ரெண்டாவது, மீதி எத்தனை மரங்கள் இருக்கோ அதுங்க விழுந்தாலும் அதுவும் நடக்காது. அதுங்க விழுந்தா இன்னும் அதிகமான எமிஷன் நடக்கும். நான் ஒன்றும் இப்போதான் இந்த ஆந்த்ரோபோபிக் எமிஷன் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பேசவே இல்லை. இன்னொன்று சொல்லலை. நம்மளோட எனர்ஜி அப்புறம் டிரான்ஸ்போர்ட் சென்டர் இருக்குல்ல, அது எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுதுன்னு சொல்லலை. நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் அக்ரிகல்ச்சர் எவ்வளோ கார்பனை வெளியிடுதுன்னு கூட நான் இப்போ சொல்லலை. நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது இயற்கையை பற்றி மட்டும்தான். ஃபீட்பேக் சைக்கிள்ஸ் அது ஆந்த்ரோபோஜனிக்கும் கிடையாது. அது நம்மளுடைய கையில், நம்ம கண்ட்ரோல்லையும் கிடையாது. அதாவது நீங்கள் எல்லாரும் ஒரு சாதுவாக மாறிடணும். எல்லாரும் சொல்லணும், நான் திருந்திட்டேன், நான் நேர்மையான ஆளாக மாறிட்டேன், நான் இனிமேல் கார்பனை வெளியிட மாட்டேன், தப்பு நடந்துருச்சு, நான் மன்னிச்சிருக்கேன். அப்படிலாம் நீங்கள் சொன்னாலும் எந்த விஷயமா மாறப்போகிறது கிடையாது. நாம் அம்பை விட்டாச்சு. ஆனால் இது சாதுவாக மாறினா தான் நடக்கும். ஆனால் சாது வைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. இப்போ சொல்லுங்க, 2025 ஆடம்பரமாக வரவேற்கலாமா? இந்த வருஷம் மறுபடியும் எல்லா நாடுகளும், இந்தியாவும் தங்களை தாங்களே உருவாக்குறதுக்கான 2000 புது இலக்குகளை அவங்க உருவாக்குவாங்க. எப்படி உருவாக்குவாங்க? 2015 2025 வரைக்கும் எல்லைக்கு அதிகமான மோசடியும் ஏமாற்றத்தையும் பண்ணியிருக்கோம். இப்போ 2025 30க்குள்ளே என்ன மாயாஜலத்தை பண்ணுவீங்க? உங்களால் சின்ன வேலையே செய்ய முடியல, எப்படி பெரிய வேலையை பண்ணுவீங்க? இது எப்படி இருக்குன்னா, ஒரு மனுஷன் 3 நாளில் 3 கிலோமீட்டர் நடக்கணும், சரியா? ஆனால் அந்த மனுஷன் சோம்பேறி, சரியான உதவாக்கற, 2 நாளில் 50 மீட்டர் தான் நடந்திருக்கான். 3 நாளில் எவ்வளோ நடக்கணும்? 3 கிலோமீட்டர், அதாவது 3000 மீட்டர்.
ஆனால் 2 நாளில் அவன் 50 மீட்டர் நடந்திருக்கான். ஆனால் அவன் சொல்கிறா பரவாயில்ல இருக்கட்டும், கடைசி நாளில் 2950 மீட்டர் நடந்துருவேன். அது நடக்குமா? அப்படி நடக்கிறவனா இருந்தால் 2 நாளைக்கு முன்னாடியே அவன் நடந்திருக்கணும்ல. 2025 எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்குள்ளேயே போய் சொல்லிக்க போகிறாங்க. 2030 அதை குறைக்கிறதுக்கு எந்த வழியும் கிடையாது. ஒரு செகண்டு கூட அதை குறைக்கவே முடியாது. 45%ங்கிறது சாத்தியமே இல்லாதது. நம்ம கார்பன் எமிஷனுடைய விலை ஒவ்வொரு நிமிஷமும் அதிகமாகிட்டு தான் போகுது. எந்த அளவுக்கு ppm CO2 வளிமண்டலத்திலிருந்து அதை ஒவ்வொரு வருஷமும் அதிகமாகிட்டே இருக்கு. அதை குறைக்கவே முடியாது. அப்போ இயற்கை இப்போ இந்த விஷயத்தை தன்னுடைய தலையில ஏத்திருச்சு. அது என்ன சொல்லுது? இப்போ நான் பார்த்தேன். இப்போ ஃபீட்பேக் சைக்கிள் இயற்கை கையில் இருக்கு, நம்ம கையில் ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த எல்லா ஃபீட்பேக் சைக்கிள்ஸும் ஒன்றுக்குள்ள ஒன்று இம்போர்ட் பண்ணுது. உதாரணத்துக்கு பெர்மோஃப்ளாஸ்ட் உறிஞ்சிக்கிட்டு இருக்குன்னா கடல்கள் நீராவியாகிறதும் அதிகமாயிட்டு இருக்கு. ஒரு சைக்கிள் இன்னொரு சைக்கிளை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுது. அதுகளுக்குள்ளேயே ஒன்றுத்துக்கு ஒன்று ஒரு விதமான கார்போனிக் எஃபெக்ட்ஸ் நடக்குது. இந்த முழு சுழற்சியில் நாம கார்பன் டை ஆக்சைடை வேலை பண்ணுறோம்ல, அது வேற. நாம எவ்வளோ சேர்க்குறோங்கிறது அது வேற. இப்போ பூமியில் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் கார்பன் நிறைஞ்சிருக்கு. எந்த அளவுக்கான கார்பன் பூமி பரப்பில் இருக்கோ, பரப்புனா மண் வரைக்கும் இருக்கு, அது மட்டும் இல்லை, கொஞ்சம் அடி வரைக்கும் வாயுமண்டலத்தில், அதாவது வளிமண்டலத்தில் அதோடைய அளவு அது ரொம்ப சின்ன அளவில் தான் இருக்கு. இந்த வளிமண்டலத்தில் பரவி இருக்கிற இந்த கார்பன் இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? செவ்வாய் கிரகத்துலேருந்து வந்துச்சா? எங்கேருந்து வந்துச்சு? இதெல்லாம் பூமியிலேருந்து வந்தது தானே பரவுச்சு. அப்புறம் நாம் நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக பூமியை வெவ்வேறு விதமாக தோண்டிக்கிட்டு போயிட்டே இருக்கோம். எல்லா விதத்துலேயும் எல்லா பூமியோட கார்பன் தான், அதாவது இந்த மண்ணோடது, இதுக்கு அடியில் இருக்கிற பாறைகளோடது. இந்த கார்பன்ஸ் தான் மேலே வந்துக்கிட்டு இருக்கு. கீழே இருந்து சாதாரணமாக கூட மீத்தேனோ கார்பன் டை ஆக்சைடோ வெளியே வரலாம். இல்லைன்னா கீழே இருந்து ஃபியூவல், ஆயில், அதெல்லாம் கேஸ்லேருந்து வெளியே வரலாம். நீங்கள் எரிய வைக்கும்போது அது கார்பன் டை ஆக்சைடாக மாறிடுது. வளிமண்டலத்தில் எந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்கோ அது எல்லாமே வந்ததில் பூமியில இருந்து தான். ஆனால் அதெல்லாம் தானாக வரல, நாம தான் வெளியெடுத்தோம். நாம் நம்மளுடைய ஆசைகளை வெளியேற்றிக்கிறதுக்காக பூமியை நம்ம தோன்றோம். எப்படி முடியுமோ அதை நம்ம நாசமாக்குறோம். அதோடைய கார்பன் வெளியேற்றிருக்கு. மனித வரலாற்றிலேயே 16 தொடர்ச்சியான 16 வெப்பம் அதிகமான மாற்றங்கள் இப்போதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 16 மாசங்களான கடன் 1-2 கிடையாது. கடந்த 16 மாசங்களா வரிசையா அடுத்தடுத்து மனித வரலாற்றிலேயே ரொம்ப அதிகமான ஹீட்டான மாசங்கள். இப்போ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்து நாம வரும்பொழுது அதுவும் அதிக மாசமான ரொம்ப ஹீட்டான மாசமா இருக்கும். அப்புறம் நமக்கு இன்னொரு விஷயமும் தெரியும், அது ரொம்ப குளிரான மாசமாகவும் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம 2025 ஜனவரி மாதத்தையே எடுத்துக்குவோம். ரொம்ப சூடாக இருக்க போகுது. டிசம்பர் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த டிசம்பரில் சராசரி வெப்பநிலையும் அதிகமாக தான் இருக்குது. அப்புறம் அதோடைய சராசரி வளர்ச்சி ப்ரெசிபிடேஷன் அதுவும் அதிகமாக தான் இருக்குது. டிசம்பரில் அதிகமாக மழை பெய்யறதும் இல்லை, அப்புறம் டிசம்பரில் அதிகமாக மழை பெய்யறதும் இருக்காது. நம்மளுடைய அந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, அதான் துணி வியாபாரம் பண்ணுறவங்க, ஹீட்டர் வியாபாரம் பண்ணுறவங்க, இது எல்லாத்துக்கும் நஷ்டம் ஏற்படுது. டிசம்பர் ரொம்ப சூடான மாதமாயிடும். அப்புறம் மழையும் நல்லா பெய்யுது. கொடை வியாபாரி புரிஞ்சுக்கிறாரு, நாம் ஏன் தவற விட்டோம். ஹீட்டர் விற்கிறவங்களாம் என்ன கேட்குறாங்க? கொடை பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்குமான்னு கேட்குறாங்க. இது இந்த வருஷமாக தான் நடக்குது. இதுதான் மனித வரலாற்றிலே ரொம்ப வெப்பமயமான மனுஷன். வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் இன்டர்பிரிட்டேஷன் அவங்க ஹோம் பேஜ்லேயே இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ் எப்போ ஆரம்பிச்சதோ அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கிளைமேட் சேஞ்சோடைய கர்வை வச்சுருக்காங்க. அந்த கர்வை எல்லாருக்கும் காட்டுங்க. வேற எங்கேயாவது கூட கிடைக்கும்.
அந்த கர்வ் ஒன்றும் அப்படியே பொறுமையாக இப்படிலாம் இருக்காது. அது இப்படி இருக்கு. நாம நம்மளையே அறிவார்ந்த இனம்னு சொல்லிக்கிறோம். அநேகமா இந்த பூமி முதல் மனித இனமா இருக்க போகுது. அதாவது தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டவங்க. இன்டெலிஜென்ட். நாம மற்ற மனுஷங்களை சொல்றோம் உனக்கு புத்தி இல்லை, ஞானம் இல்லை, எச்சரிக்கையா இல்லைன்னு. மனுஷன்தான் இந்த பூமியுடைய முதல் மனுஷ இனமா இருக்க போறான். அதாவது முழுசா தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டவன். ஆனா இப்ப கூட நிறைய பேர் சொல்லுவாங்க இங்க வெப்பம் எங்க இருக்குது, இதெல்லாம் பொய்ன்னு சொல்லுவாங்க. எங்க வெயில் அதிகமா இருக்கு, இதெல்லாம் பொய்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்குன்னா எதுக்காக இதை போட்டுக்கணும்? இதை கழட்டிட வேண்டியது தானே. ட்ரம்ப்பு முதல்ல அமெரிக்க ஜனாதிபதியா இருந்தப்போ ஒரு நாள் குளிர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஒரு நாள் ரொம்ப குளிரா இருந்தது. அப்போ அவர் என்ன கேட்குறாரு, climate சேஞ்ச் எங்கே இருக்குது, இங்கே எவ்வளோ குளிருது, குளோபல் வார்மிங் எங்கே இருக்குது. அப்போ இந்தியாவை சேர்ந்த ஒரு குழந்தை, நார்த் ஈஸ்டோடைய குழந்தை. அப்போ அவர் சொன்னால், அங்கிள் நீங்கள் ஒரு 4வது கிளாஸுக்கு போயிட்டு வெதர் அப்புறம் கிளைமேட்டோட வித்தியாசத்தை படிங்க, அதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியல. இது ஒரு மனுஷனுடைய விஷயம் இல்லை. இந்த மாதிரி விஷயங்களை பேசி பேசி உலகத்திலேயே ரொம்ப அதிகமாக வளர்ந்த நாட்டில் ஜனாதிபதி தேர்தலை ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப ஆபத்தான விஷயம் என்னன்னா, தேர்தலில் ஜெயிக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களை நாம பேசணும். ரொம்ப ஆபத்தான விஷயம் என்னன்னா, ரொம்ப தேர்தலில் ஜெயிக்கிறவங்க எல்லாரும் இந்த மாதிரி விஷயத்த பேசி தான் ஜெயிக்கிறாங்களே. கடந்த 6-7 விஷயத்துல உலகம் முழுக்க வலதுசாரி ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகுது. வலதுசாரியுடைய climate சேஞ்சில் இல்லை இன்டிஃப்ரெண்ட்டுடைய ஸ்டாண்டு இல்லைன்னா டினாலிசமாக இருக்கலாம். climate டினாலிசம்னா புரியுதுல்ல? இல்லை அப்படிலாம் எதுவும் நடக்கலை, இப்படிலாம் சயின்டிஸ்ட் போய் சொல்கிறாங்க. அப்புறம் யாரெல்லாம் எத்தனை தலைவர்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு அதிகமாக கிடைக்குது. ம், வேற ஏதாவது ஸ்லைடு வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ரொம்ப காமெடியான விஷயம். 4-5 கர்வ்ஸ் இருக்குது. அது ரொம்ப ஆக்டிவிட்டி மாதிரியே நீங்கள் அதை பண்ணுங்கள். ஹியூமன் பாப்புலேஷன் growth, கான்ஸ்பிரேஷன் ஆஃப் அட்மாஸ்பியரிங் CO2, குளோபல் GDP growth, குளோபல் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ஸ், அப்புறம் இன்னொன்று அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் ரைஸ். இந்த கர்வ்ஸ் எல்லாத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பார்த்து என்ன தெரியுதுன்னு சொல்லுங்கள். இது எல்லாத்துலேயும் உலகத்துடைய GDP growth, உலகத்துடைய மக்கள் தொகை growth, அப்புறம் உலகத்துடைய கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் டெம்பரேச்சருடைய ரைஸ், இந்த எல்லா growthையும் நீங்கள் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா 1750லேருந்து 2050 வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த எல்லா கர்வ்ஸுமே ஒன்றா இருக்குது, அப்படியே ஒரே மாதிரி. விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்குது. நம்மளுடைய கிரகத்தையோ நம்மளுடைய இனத்தையோ நம்மளுடைய எல்லா உயிர்களையும் 2 விஷயங்கள் நம்மளை அழிச்சுக்கிட்டே இருக்கு. முதலாவது மக்கள் தொகை, 2வது நுகர்வு, பாப்புலேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இது ரொம்ப ஸ்ட்ரெயிட்டான விஷயம். இதில் அதிகமான ரொம்ப விஞ்ஞானமும் நமக்கு தேவையில்லை. நம்மளுடைய இனம்தான் அவங்களுடைய மக்கள் தொகையை அதிகமாக்கி அதிகமாக்கி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எல்லாத்தையும் அப்படியே அடியோடு அழிச்சிட்டாங்க. வெளிப்படையான விஷயம். இப்போ நமக்கு இருக்கிற வாய்ப்பை வச்சு இப்போ நம்ம எல்லாரும் ஒரு தீர்வை எடுக்க முடியும். இல்லை மறுபடியும் ஒரு வேளை நமக்கு ஃபீட்பேக் சைக்கிள் ஆரம்பிச்சிருச்சுன்னா தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிரும். இப்போ தப்பிக்கிறதுக்கு ஏதாவது நமக்கு வாய்ப்பு இருக்குன்னா அப்போ நமக்கு 2 விஷயத்த குறைக்கணும். அது என்னது? மக்கள் தொகை அப்புறம் கன்சப்ஷன். இந்த மக்கள் தொகையும் இந்த கன்சப்ஷனும் வேற வேற விஷயங்கள் கிடையாது. இது ரெண்டும் மனுஷங்களுடைய விஷயங்கள்ல இருந்து தான் வெளிப்படுது. என்ன? அனுபவி, சந்தோஷமா இரு. அது அடிப்படை அகங்காரமா இருக்கலாம், இது ஆழ்ந்த அறியாமையா இருக்கலாம். அதுதான் இந்த 2 விஷயத்தையும் செய்ய வைக்குது. யார் இந்த வேலையை செய்கிறாங்களோ அவங்க இந்த 2 வேலையை செய்ய வைக்குது. இந்த 2த்துல ஏதாவது ஒன்று மட்டும் இருக்கிறவங்க செய்ய மாட்டாங்க.
சாதாரண மனுஷங்களுக்கு இந்த 2 ஆசையும் இருக்கும். நாம நிறைய பேர் ஆகணும், இந்த நிறைய விஷயங்களும் ஏதாவது ஒண்ணு செய்யணும். ஏன்னா இந்த 2 விஷயங்களும் ஒண்ணு தான். லெட் மீ கன்சியூம் அண்ட் லெட் மீ கன்சியூம் ஃப்ரம் as many hands, as many bodies, as many mouths as possible. உங்க அமைப்பு என்ன வேலை செய்யுதோ அதுதான் தீர்வு. அது மட்டும்தான் ஒரே ஒரு தீர்வு. அப்புறம் அதுக்கான தீர்வு என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும்போது, இதுதான் அதுக்கான சரியான நிலையா இருக்கும். ஆனா, அதனுடைய தீர்வு, அதை செயல்படுத்துறதுக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு வழியும் இருக்காது. இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வழி, எத்தனை வழிகள்ல இதை பண்ண முடியுங்கிறத உங்களுக்கு சொல்றது மட்டும்தான். அதைத் தவிர, இந்த கொள்கையை வகுக்கிறதுல எங்களுக்கு எந்த ஒரு பங்கும் இல்ல. அது உங்க முடிவுகளே இருக்கு. இதுதான் 1750ல இருந்து காட்டினா இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். இப்போ புரியுதுல்ல? இது 400 ppm கிடையாது. இது 2018 வரைக்கும் தான். 2018 வரைக்கும் 400 ppm இருந்தது. இப்போ இது 430 ppm ஆயிடுச்சு. இயற்கைக்கு தன்னுடைய விலை என்னன்னு தெரியும். கரு ஃப்ளாட்டா இருக்கு பாக்குறீங்கல்ல? எப்போல இருந்து ஃப்ளாட்டா இருக்கு? அது எப்போல இருந்துன்னே தெரியல. கீழே எக்ஸாசிஸ் இருக்குல்ல? எக்ஸாசிஸ்னா என்ன? அது ஜனங்களுக்கு எப்படி தெரியும்? ஆ, இது ஓகே. இதை பாருங்க. அப்புறம் இந்த கர்வ் இருக்குல்ல, இதுதான் ஹியூமன் பாப்புலேஷன் கர்வ். அப்புறம் ஒரு மனுஷன் பிறக்கிறதே கார்பனை எமினேட் பண்றதுக்கு தான். சில கர்வ்ஸ்லாம் இருக்கு, முன்னாடி இருந்த டேட்டும் அதுல இல்லை. ஆனா எங்க இருந்து கிடைச்சிருக்கோ அது வரைக்கும் பாருங்க, அது எல்லாமே எல்லா கர்வ்ஸும் ஒரே மாதிரி தான். நம்மளுடைய வாழ்க்கையுடைய அண்டர்லைன் பிலாசபி இருக்குல்ல, அதுதான் இந்த கர்வ்ஸ் எல்லாத்துக்குமே காரணம். நம்மளுடைய அண்டர்லைன் பிலாசபி என்னன்னா, உன்னை பத்தி தெரிஞ்சுக்காத, ஆனா வெளியில போய் எல்லாத்தையுமே அனுபவி. உன்னை பத்தி நீ கவனிக்காம வெளியில இருக்கிற விஷயத்தை கன்சியூம் பண்ணிக்கோ. அதை அவங்க பண்ணிட்டாங்க. அப்புறம் உலக மக்கள் தொகை, அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு. முதல் 2 கர்வ்ஸ் இருக்குல்ல, அதை பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? அப்படியே ஒரே மாதிரி இருக்குல்ல? அவ்வளோதான். மக்கள் CO2 கான்சன்ட்ரேஷனை எப்படி குறைக்கிறதுன்னு கேட்குறாங்க. இதோ இருக்கு பாருங்க. இதே மாதிரி தான் காடுகளை இழக்கிறோம்ல, அப்புறம் பாப்புலேஷன் ஆகுறதுல அது பாருங்க. நீங்க பிறக்கும் போது அதான் நான் சொல்லுவேன்ல, குழந்தை இன்னைக்கு பிறக்குதுன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான செடிகள், விலங்குகள், மரங்கள், அதோடைய பிணங்கள் மேல தான் குழந்தை பிறக்குது. அப்படி சொல்லும்போது மக்கள் கோவப்படுறாங்க. குழந்தை பிறக்கும்போது ஏன் இப்படி சொல்றீங்க? லட்சக்கணக்கான மரங்களை, லட்சக்கணக்கான விலங்குகளை குழந்தைகள் கொல்லுமான்னு கேட்குறீங்க. முதல் கவியம், கடைசி கவியம் பாருங்க. முதல்ல இருக்க கவியம், கடைசியில் இருக்க கவியம் பாருங்க. நான் என்ன தப்பாக சொல்றேன்? ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கான அர்த்தம் லட்சக்கணக்கான மரங்களையோ லட்சக்கணக்கான விலங்குகளையோ தொடும். நான் என்ன தப்பா சொல்றேனா? நீங்க இது ரெண்டுத்தையும் பாருங்க. நீங்க இதுல இன்னும் கர்வ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் கர்வ் ப்ரொடக்ஷன். நம்ம வருஷம் வருஷம் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ பண்றோன்னு அந்த கர்வ் அப்படியே இதே மாதிரி தான் இருக்கும். இந்த அறியாமை அதிகமாக இருக்கிறதுனால தான் நாம் ஒரு கட்டாயத்துக்குள்ளாகிறோம். நாம் இன்னும் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கலாம் அப்படின்னு. அந்த விஷயந்தான் நம்மக்கிட்ட சொல்லுது, நல்லா அனுபவிச்சுக்கோ அப்படின்னு. நம்மக்கிட்ட இன்னும் நிறைய பொருட்கள் இருக்கு. அப்புறம் 3-4 குழந்தைங்க ஆயிடுச்சுன்னா பெரிய வீடு வாங்கணும். இவ்வளோ பேரும் ஒரே ஸ்கூட்டரில் போக முடியுமா? அதனால ஒரு பெரிய கார் வாங்க வேண்டியது இருக்கும். அதுதானே நம்ம சொல்கிறோம், ஃபேமிலி இஸ் த யூனிட் ஆஃப் த சொசைட்டின்னு. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக யோசி பாருங்க, ஃபேமிலி இஸ் த யூனிட் ஆஃப் கன்சம்ஷன். நம்மளுடைய நம்மளுடைய குடும்பம், நமக்கு சமூக அமைப்பு உருவானதே இதுக்காக தான். நம்ம வம்சத்தை பெருசாகிறோம், அப்புறம் சந்தோஷன்ற பேரில் பூமியை இன்னும் சீக்கிரமாகவே அழிக்கிறோம். இது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. பல காலங்களாக இது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. கிட்டத்தட்ட 1850 வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. 1900 வரைக்கும் நடந்திருக்கு. இனிமே அப்படி நடக்காது. யாரும் இதை பற்றி வாதாட வேண்டாம். அது மட்டும் இல்லை, பல்லாயிரக்கணக்கான விஷயங்கள்லாம் நடந்து வந்த விஷயத்தை நம்ம உடைச்சிருவோமா? ஆனால் பல்லாயிரம் வருஷமா இப்படி நடக்கலையே. ஆனால் இப்போ இங்கே நடந்திருக்கிறது திடீர்னு தீவிரமாக நடந்திருக்கு. 1000 வருஷமாக நடந்த தர்க்கத்தையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சால்றையோ சொல்ல வேண்டாம். இன்னைக்கு நம்ம வாழ்றதுக்கு ஒரு புது வழிகள் கிடைச்சிருக்கு. ஆனால் அப்படி வாழ நம்ம ஆசைப்பட்டா பழைய வழியில் நம்மளால் வாழ முடியாது. பழைய ஆசைலாம் நமக்கு செல்லுபடி ஆகாது.
பணம் வரும், நம்மளுக்கு அப்பதான் வீடு வாங்க முடியும், கார் வாங்க முடியும், இது செய்கிறேன் அது செய்கிறேன் 1000 வேலை செய்கிறேன், புது இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை உருவாக்கணும், காடுகளை அழிக்கணும், மனுஷன் இயற்கையை வெல்லணும், இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சு காட்டணும். அப்புறம் சந்தோஷமான வாழ்க்கைன்னா இதுதான். பாருங்க, உலகத்திலே நான் தான் பெரிய பணக்காரன், எனக்கு 5 மனைவி 12 குழந்தை இருக்கு. அப்படி இருந்தா நீங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு மிருகம், அவன் தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சான். இன்னைக்கு இருந்த ஒரு புத்திசாலியான மனுஷன் இது எல்லாத்தையும் பார்ப்பான்ல. இது எல்லாம் புள்ளி விவரங்களா, இல்லை நான் சும்மா உளறிக்கிட்டு இருக்கேனா? நாம இதை வச்சு விவாதிக்க முடியுமா? ஆனால் நீங்கள் ஏதாவது விவாதம் பண்ணா என்ன வேணாலும் தடுத்து நிறுத்தலாம். ஆனால் ஆக்டிவேட் ஆகிருக்கிற ஃபீட்பேக் சைக்கிள்ஸை உங்களால் தடுத்து நிறுத்த முடியுமா? நிறுத்திடுவீங்களா? காடுகள் தான் ரொம்ப பெரிய சிங்க்குன்னு உங்ககிட்ட சொன்னல. இங்கே இன்னொரு கவை பற்றி சொல்லணுன்னா, இங்கே பூமியோடைய முழு பகுதியில் எத்தனை பாகம் காடுகளால் மூடப்பட்டு இருந்துச்சோ 18th செஞ்சுரியில் 19th செஞ்சுரியில், அதுக்கப்புறம் இப்போ உங்களால் ஒரு பெரிய விஷயத்தை பார்க்க முடியும். 50% மிக நீண்ட காலமாக பூமியுடைய 50%த்தில் ரொம்ப பெரிய காடுகள் தான் இருந்துச்சு. 50% இப்போ இவ்வளோ இருக்கு. 30 50க்கு கீழே இந்த பூமி செயல்படாது. அப்படி பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, ஒருவேளை மனுஷங்க எந்த தவறு பண்ணாமல் இருந்திருந்தா பூமியில் எவ்வளோ பகுதி காடு இருந்திருக்கும்? 2 பகுதியை விட்டுடுங்க. இங்கே 2 விதமான டெசர்ட்ஸ் இருக்கு. ஒன்று கோல்ட் டெசர்ட், இன்னொன்று ஹாட் டெசர்ட். அதை விட்டுட்டா மற்ற இடங்கள்ல காடுகள் மட்டும்தானே இருந்திருக்கும். கிட்டத்தட்ட மொத்த பூமியும் காடாகவே இருந்திருக்கும்ல. ரொம்ப குளுமையான பகுதி இருந்திருக்குல்ல. அங்கே கூட ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருந்திருக்கும். அங்கே கூட கொரியல் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. அதை சைபீரியன் ஃபாரஸ்ட், கொரியல் ஃபாரஸ்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அங்கே கூட காடுகள்லாம் இருக்கும். மனுஷன் தப்பான விஷயங்களை செய்யறதுக்கு முன்னாடி இந்த பூமி முழுக்க காடுகள் இருந்துச்சு. பாலைவனங்களை விட்டுடுங்க. அப்புறம் மொத்தமாக பனியால் மூடப்பட்ட இடங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் விட்டுருங்க. அதை அழிச்சு நம்ம 30% விட்டுட்டோம். அந்த 30% கூட அரசாங்கத்துடைய சர்வே தான். அதில் இந்த காடுகளுடைய தரத்தை நீங்கள் சேர்த்தீங்கன்னா அது இன்னும் பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். அரசாங்கம் ஏதாவது ஒன்று பண்ணி அதிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு எங்கேயாவது இந்த அளவுக்கு குறைவாக ஒரு சில மரங்கள் இருந்தால் கூட அதையோ என்னன்னு முடிவு பண்ணிடுறாங்கன்னா இது ஒரு காடு, இது பயிர் சாகுபடி, ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணிட்டா கூட அதை என்னன்னு சொல்லுவாங்க, இது காடு. அது காடு இல்லைன்னா அப்புறம் எது கார்பனை உறிஞ்சோம்? எது கார்பனை உறிஞ்சோன்னு சொல்லுங்க. நீங்கள் மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருந்தால் அவங்க எங்கே இருப்பாங்க? அவங்க சாப்பிட்றதுக்கு உணவை பயிரிடணும்ல. வயல்கள்லாம் எங்கேருந்து வரும்? காட்டை வெட்டினா தானே வயல்களை உருவாக்க முடியும். அப்புறம் நம்மளுடைய ஃபாரஸ்ட் கவர் ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. நம்ம பூமியில் மொத்தமாக 4000 ஹெக்டேர் காடுகள் அங்கே இருக்கு. அப்புறம் நாம் கடந்த 10 வருஷத்தில் நாம் கிட்டத்தட்ட 500 லிட்டர் அழிச்சிட்டோம். நாம் ரொம்ப அவசரத்தில் இருக்கோம். கமான் பேபி, மேக் இட் ஃபாஸ்ட். நாம் ரொம்ப அவசரத்தில் இருக்கோம். ரொம்ப அதிகமாக நம்ம எங்கேருந்து வாங்கினாங்க தெரியுமா? ஏழை நாடுகள்லேருந்து. அதாவது இந்தியா மாதிரி 2015லேருந்து 2020க்குள்ளே எந்தெந்த நாடுகள்லேருந்து ரொம்ப ஃபாரஸ்ட் கவரை நாம் அதிகமாக எடுத்திருக்கோமோ, அதாவது இந்தியாவில் இருந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக டெவலப்மெண்ட்டை கேட்குறாங்க. அப்புறம் எல்லாத்தையும் விட ரொம்ப பாதுகாக்கப்பட்ட காடுகள் எது? நம்மளுடைய மிதவெப்ப காடுகள் இருக்குல்ல, நம்மளுடைய ஈரோப் அந்த மாதிரி இடத்துல.
அப்புறம் ரொம்ப மேலே இருக்கிறது சைபீரியன் காடுகள் அந்த மாதிரி. அதெல்லாம் இன்னும் பாக்கி இருக்கு. எந்த இடத்துல அதிகமாக வெட்டப்படுது? பிரேசில்ல, ஆப்பிரிக்கால, இந்தியால, மலேசியா, இந்தோனேஷியால. பணக்காரனவங்கள சாதாரணமாக பணக்காரங்களா இல்லை. அவங்க பணக்காரங்களானதே இஷ்டத்துக்கு தன்னோட சந்தோஷமாக வாழ்றதுக்கு மற்றவங்கள கஷ்டப்படுத்துதான். ஒரு பெரிய பணக்கார ஆளு இன்னொரு ஏழை மனுஷன் மேலே உட்காருவான். அதே மாதிரி தான் ஒரு பணக்கார நாடு இன்னொரு ஏழை நாடு மேலே ஏறி உட்காருது. இதுக்கு என்னதான் தீர்வு? ஒரு மனுஷனே நம்மளால மாற்ற முடியல, அப்புறம் எப்படி ஒரு நாட்டை மாற்ற முடியும்? நல்லா மாற்ற முடியுமா? நம்மளால மனுஷனே மாற்ற முடியலன்றப்போ பாலிசிஸை மாற்ற முடியுமா என்ன? யார் மாற்றுவாங்க? வேதாந்தத்தில் தான் கேட்பாங்கல்ல. இதை பண்ணுறது யாரு? டூவர் யாரு? டூவரை மாற்றாம நம்ம டிட்டை மாற்ற முடியுமா சொல்லுங்க? அதனால தான் அவங்களுடைய அமைப்பு உங்களுடைய சேர்த்து இந்த டூவரை உங்க ஆக்டரை இதோட சேர்த்து மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா நம்மளுடைய வேகம் போதுமானு நமக்கு தெரியல. இந்த வேலையெல்லாம் எந்த வேகத்துல நடக்கணுமோ அதை விட குறைஞ்ச வேகத்துல நடக்குது. அதை விட குறைஞ்சது எதுவும் இல்லை. இது எப்படி 39ல நின்றுச்சு? கிட்டத்தட்ட 30 வரைக்கும் போயிடுச்சு. சரி, இது 2015. ம். அப்போ இது இப்படி இருக்குது. இப்போ பாப்புலேஷன் கர்வ் இருக்குல்ல, இது அப்படியே உல்டா பண்ணி அது மேலே வைக்கல. அது ரெண்டும் எப்படி இருக்கும்? அப்படியே ஒரே மாதிரி இருக்கும். பாப்புலேஷன் அதிகமாகுது, ஃபாரஸ்ட் கம்மியாகுது. உங்களுக்கு ஒரு புள்ளி விவரம் சொல்லட்டுமா? இதயம் பலவீனமாக இருக்கிறவங்க கேட்காதீங்க. அப்புறம் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களும் கேட்காதீங்க. அதிர்ச்சி ஆயிடுவீங்க. கடந்த 50 வருஷத்திலேயே ஒட்டு மொத்தமாக சேர்த்து நம்ம நாட்டில் காடுகளுக்கு நடுவில் வாழ்ந்துட்டு இருந்த வைல்ட் அனிமல்ஸ் இருக்குல்ல, அதில் நாம் கிட்டத்தட்ட 73% அழிச்சிட்டோம். அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா காடுகளையும் மொத்தமாக சேர்த்து ஒரு 40 விலங்குகள் பிறக்குதுன்னா இந்த 50 வருஷத்தில் நாம் அதை 10 குறைச்சிட்டோம். 75% காலி பண்ணிட்டோம். இது எல்லாமே கல்ச்சர். அதாவது இது எல்லாம் நிலத்தில் வாழ்கிறது. அப்புறம் நீருக்குள்ளே வாழ்கிறவங்கள பற்றி பேசணுன்னா நாம் 85% மொத்தமாக அழிச்சிட்டோம். நம்மளை தவிர இந்த பூமியில் வேற யாருமே தப்பிக்கலை. நாம் யாரையுமே விட மாட்டேங்கிறோம். நாம் யாரையுமே தப்பிக்க விடுறதில்ல. யோசிச்சு பாருங்க, 85% மக்கள் தொகை போயிடுச்சு. மனித இனம் அதிகமாகிக்கிட்டே போகுது. அப்புறம் மற்றதுங்கெல்லாம் இந்த 50 வருஷத்துக்குள்ள நாம 85% காலி பண்ணியிருக்கோம். அதுல எதுவும் தப்பிக்கவே இல்லை. எங்க தப்பிக்கும்? அதெல்லாம் இங்க தானே வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. இங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது அதுங்கெல்லாம் எப்படி தப்பிக்கும்? கீதை இங்க இருக்கிறதுக்கு காரணம் உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக இல்ல. கீதை இருக்கிறதுக்காக காரணம் ஒருவேளை பூமியை காப்பாற்ற முடியுமாங்கிறது தான். சொர்க்கத்துக்கு போறதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நம்ம பூமியை காப்பாற்ற முடியுமா? அதுதான் பெரிய விஷயம். இதுல இருந்து எப்படி தப்பிப்பீங்க? அதுக்கான தீர்வு என்ன? சாதாரண மக்கள் தான் இதுக்கெல்லாம் தீர்வு. ஏன்னா இந்த உலகத்துல எந்த நாடு ரொம்ப அதிகமா எமிஷன் பண்ணுதோ அது எல்லாமே டெமோக்ராட்டிக் நாடுகள். G20 உங்களுக்கு தெரியும்ல? G20 அது இந்த உலகத்துல 80லேருந்து 90% வரைக்கும் கார்பன் எமிஷனுக்கு பொறுப்பு. அப்புறம் இந்த G20 நாடுகள் எல்லாமே டெமோக்ராட்டிக். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த விஷயம் யார் கையில் இருக்கு? இது எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. ஆனா நீங்க முட்டாளாக்கப்படுறீங்க. பொய்யான பிரச்சனைகள்ல உங்களை சிக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் பொய்யான விஷயங்கள். இதை பத்தி நீங்க பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த உலகத்துல 6 நாடுகள் இருக்கு. அதுதான் அதிகமான எமிஷன்ஸை பண்ணுது. யூஎஸ், சைனா, இந்தியா, ரஷ்யா, யூரோப்பியன் யூனியன், பிரேசில். இவங்க எல்லாருமே டெமோக்ராட்டிக் தான். இல்லைன்னா செமிக்கல் டெமோக்ராட்டிக்னு வச்சுக்குவோம்.
இதெல்லாம் ஒரு அரசியல்வாதி பண்றது இல்ல, மக்கள் பண்றாங்க. இது எல்லாத்தையும் நாம தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆச்சாரியாயா, இப்ப நாங்க புக் ஸ்டால்ஸ் ஆர்கனைஸ் பண்றோம் எங்களோட சிட்டிஸ்ல. நீங்க இப்ப இவ்ளோ பெரிய இஷ்யூஸ பத்தி சொல்லிருக்கீங்க. ஆனா களத்துல இறங்கி வேலை செய்யும்போது, அப்போ நம்மளுக்கு மேல ஒரு ஜெனரேஷன் இருக்காங்கல்ல? அவங்கலாம் இந்த விஷயத்துல ரொம்ப அன்அவேரா இருக்காங்க. அப்ப நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷனை எப்படி ஃபோக்கஸ் பண்றது? ஏன்னா இந்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க மாறுறதுக்கு தயாராவே இல்ல. காப்பாத்தவே முடியாதுன்னா எப்படி மாறுவாங்க? ஃபியூச்சருக்காக நம்ம இந்த அமைப்புல இருந்து வெளியே இருக்கோம். ஆனா இந்த அமைப்புல இருந்து வெளியே வந்து நம்மளோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை எப்படி காட்ட முடியும்? நீங்க எங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? நாங்க இந்த விஷயத்த அக்கம் பக்கத்துல எப்படி பரப்புறதுன்னு நீங்க எங்களுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸா சொல்லுங்களேன். அதாவது இதை எப்படி அதிகமா பரப்ப முடியும்? இங்க பாருங்க, இந்த விஷயம் வயசை பொறுத்தது மட்டும் கிடையாது. ஆனா ஒருவேளை அவங்களுக்கு 70 வயசு கூட இருக்கலாம். இந்த பிரச்சனை ரொம்ப தெளிவா இருக்கு. இதுல எந்த பெரிய குழப்பமும் இருக்கல. யாராவது இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, சயின்ஸ் படிச்சிருப்பாங்க, மேக்ஸ் படிச்சிருப்பாங்க, இல்லைனா கிளைமேட் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க. அவங்களால தான் புரிஞ்சுக்க முடியும்னு பெரிய அளவுலாம் இல்லை. நோக்கம் என்ன? விஷயமே நோக்கத்தை பற்றி தான். நோக்கத்துடைய குறைபாடு என்னன்னு தெரியும்ல. நாம எது செஞ்சாலும் அதுல பெரிய லாபம் இருக்கும்னு நினைக்கிறது தான். இதுல எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு 70 வயசு ஆகுது, இன்னும் 5 வருஷத்துல நான் செத்துருவேன்னு தெரிஞ்சா நான் என்னோட கன்சம்ஷனை கட் பண்ணணும்னா அது யாருக்காக? வருங்கால சந்ததிக்காக நான் என்னுடைய கன்சம்ஷனை குறைக்கிறேன்னு சொல்லலாம். ஒருவேளை நான் செத்துட்டா அவங்க கிட்ட இருந்து என்ன கிடைக்கும்? நான் உங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருக்கேன், ஆனால் அதுக்கு பதிலா எனக்கு என்ன கிடைக்கும்? இதுதான் விஷயமே. சின்ன விஷயம்தான். மனுஷங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்கும்போது, அதாவது நான் ஒரு மனுஷன், நான் பிறந்ததே அனுபவிக்கிறதுக்கு தான். அவன் உலகத்திலிருந்து விலகி தனக்கான நல்லதை மட்டுமே செஞ்சுக்க முடியும். நாம மற்றவங்க கூட சந்தோஷப்படுறது, மனுஷனுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்க்கிறது ரொம்ப கஷ்டம். இங்க பாருங்க, ஒருவேளை ஏதாவது ஒரு வழி இருந்தா நான் கண்டிப்பா அதை பண்ணியிருப்பேன். இப்பதான் எனக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கு. ஆன்மீகத்தை தவிர வேற வழியே இல்லை. எந்த வழியும் இல்லை. ஒருவேளை இந்த வழியே உங்களுக்கு கஷ்டமா இருந்தா வேற என்ன பண்றது? இல்ல, கஷ்டமா இல்ல. சவால் கஷ்டமா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதான வழிகளும் கஷ்டமா தானே இருக்கும். ஈஸியான வழி ஏதாவது இருந்திருந்தா முதல்ல அதை நானே எடுத்திருப்பேனே. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சொல்யூஷன், யாருக்கு இந்த விஷயம்லாம் புரிஞ்சிருக்கோ அவங்க பயத்தை தூக்கி போட்டுட்டு இதுல இறங்கிதான் ஆகணும். இறங்கிதான் ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கரெக்டா திட்டம் போட்டு பேசணும். ஆனா நாம தான் யாருமே பேசுறது இல்லையே. இல்லைன்னா இதை விட நிறைய விஷயங்களை வெவ்வேறு சந்தர்ப்பங்கள்ல நாம தான் இறங்கி பேசியிருக்கேன். அப்புறம் இது எல்லாமே பப்ளிக்கலி அவைலபிள் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? பிரிண்ட் அவுட்டு தான் எடுக்கணும். எடுத்து எங்கேயாவது ஒட்டலாம், இல்லை யாருக்காவது கொடுக்கலாம். வேற என்ன பண்ணணும்? நீங்கள் புக் ஸ்டாலுக்கு போகிறீங்க, அந்த விஷயமும் எனக்கு புரியுது. அப்புறம் நீங்கள் பேசுகிற அந்த தீவிரத்தையும் சொல்கிறேன். அதுலேயும் தைரியம் இருக்குது. தைரியம் நம்மள சில பேருக்கு மட்டும்தான் இருக்குது. நிறைய பேர் பயந்து போயிருக்காங்க. அவங்க எல்லாரும் இப்போ இருக்கிற மாதிரியே இருக்காங்க. நான் இங்கே பார்க்குறேன், எல்லாரும் அங்கே பார்க்குறாங்க. ஒரே திசையில் எல்லாரும் ஒன்றா பார்க்கறதில்ல. எனக்கு இதுல இருந்து ஒரு விஷயம் புரியுது. நம்ம உயிரை பணைய வச்சு நம்ம இதுல இருந்து வெளியே வந்துதான் ஆகணுமா? அப்படி இல்லை. இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. இப்போ நம்மளும் ரொம்ப எச்சரிக்கையான ஆளுங்கள்ல. புத்திசாலியா இருந்தாலும் தப்பிக்க நம்ம முடியாதுன்னு நம்மளையே நினைக்கிறேன். நம்மளே புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம என்ன சொல்றோம்? இல்லை இல்லை, 50-50 எடுக்கலாம், நம்ம ரிஸ்க்லாம் எடுக்க வேண்டாம், இங்கேயும் சமாளிச்சுக்கிட்டு போகணும், அப்புறம் அங்கேயும் கோவப்படுத்தக்கூடாது. அப்படி இருக்கும்போது நம்மளால எதுவும் பெருசா பண்ண முடியாது. ஒரு மனுஷனா நம்ம எல்லாரும் எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்குவேன். அதாவது என்னால் செய்ய முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுட்டேன். இங்க பார்க்கும்போது எனக்கு இன்னொரு விஷயமும் புரியுது. அப்புறம் உங்களுக்கு புள்ளி விவரத்தை தெளிவாக சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ஏன்னா இந்த புள்ளி விவரங்கள் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்களும் தங்களுடைய நடைமுறையெல்லாம் மாற்றிக்க போகிறதே கிடையாது. மனுஷங்க எப்போ அவங்களுடைய மையத்தை மாற்றிக்கிறாங்களோ, அதாவது அவங்க சென்டரை மாற்றிக்கிறாங்களோ, முதல் விஷயம் அவங்க இந்த புள்ளி விவரத்தை தெரிஞ்சுக்கவே விரும்ப மாட்டாங்க. அப்படியே தெரிஞ்சுக்கிட்டாலும் என்ன சொல்லுவாங்க? ஸோ வாட்? அதனால எனக்கு என்ன கவலை வந்துச்சு? என்ஜாய் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் உங்களுக்கான அமைப்பு எத்தனை பேர் தெரியுறாங்க? இப்போ இந்த நிறுவனம் உங்கள் 250 பேரை கொண்ட அமைப்பு.
இதில் பாதிக்கும் மேலே ஆளுங்க ஒரு வேலை கவுன்சிலிங் வேலை மட்டும்தான் பார்க்குறாங்க. அவங்கள உங்களுக்கு இங்கே ஒரு 6 பேர் கூட தெரிய மாட்டாங்க. எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. உங்களுடைய கவுன்சிலர் யாருன்னு கண்டுபிடிங்க. அவங்க தெரியறாங்களான்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் எங்கே கூட இருக்கீங்கன்ற விஷயத்த விடுங்க. இன்னைக்கு 29ஆம் தேதி. இந்த 29ஆம் தேதி கூட உங்கள் நிறுவனம் இந்த செஷன் அட்டன் பண்ண முடியாது. அவங்க எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 40% பேர் தான் இங்கே இருக்காங்க. அவங்களும் ஓடி போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க, இன்ட்ரோமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. மிஷன்லாம் இப்படியா நடக்கும்? நீங்களே யோசிங்க. நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து இங்கே வரீங்க. ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்களே இங்கே உட்கார்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் இந்த நிறுவனத்தில் இருக்கிறவங்கள பற்றி மட்டும் தான் பேசுகிறேன். அவங்க இப்போ கூட ஃபோனில் தான் இருக்காங்க. அப்புறம் அதனால் என்ன நடக்கும்? 150 கோடி மக்கள் இருக்கிற நாடு, 850 கோடி மக்கள் இருக்கிற உலகம். இதில் என்னுடைய 100, 125 பேர் எத்தனை பேரை தொடர்பு கொண்டு பேச முடியும் சொல்லுங்க? 10 பேர் தொடர்பு கொண்டாலே ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். இங்கே இப்போ ஒரு சின்ன எண்ணிக்கையில் இருக்கிற ஆளுங்க கூட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப சின்ன எண்ணிக்கை தான். ஆனால் இப்போ யாரெல்லாம் என் கூட இருக்கணுமோ அவங்க யாருமே இங்கே இல்லை. அவங்கள சொம. இங்கே கேள்வி அதுதான். அதில் ஒரு பெரிய சுமை மாதம் அவங்கள சுமக்க வேண்டியது இருக்கு. அவங்கள சுமந்துட்டு போகிறதுனால இந்த சுமங்களுக்கு கடினமான உழைப்பு போட வேண்டியது இருக்கு. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி தான் வேற ஒருத்தவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. ஒருவேளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே வேற யாராவது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது மூலமாகவே அப்போது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அப்போ தான் அவங்களையும் எங்கே கூட்டிகிட்டு வரணும். நான் இப்போ என்னுடைய சுயநலத்துக்காக பேசுகிறேன்னு கூட நீங்கள் நல்லா நினச்சிக்கலாம். எனக்குன்னு ஒரு பெரிய பங்களா கட்டிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இல்லைன்னா இப்படி கூட நினச்சிக்கோங்க. என் கண்ணுக்கு தெரிகிற ஒரே ஒரு தீர்வு இது மட்டும்தான். அதாவது நிறைய மக்களை முயற்சி பண்ணி நான் கீதைக்கு கொண்டு வர நினைக்கணுங்கிறது தான். ஆனால் இப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் ஒரு கஸ்டமர், இந்த நிறுவனங்கிறத கடைக்கு வந்து நீங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டீங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்போ நம்ம பேசுகிற விஷயம் உங்களுக்கு புரியுதுன்னா போய் மக்களை உட்கார வச்சு புரிய வச்சு இந்த செஷன் என்னன்னு காட்டுங்க. ஓட விட்டுறாதீங்க. இதை தவிர வேற வழியே இல்லை. இந்த 100, 150 பேர் தான் இந்த கை காலு குரலாக இருக்காங்கன்னா இந்த வேலையில் கண்டிப்பாக பெரிய வேகம் ஏற்படாது. அப்புறம் இந்த 100, 150 பேர் கூட ஒரு நிறைய எதிர்ப்பை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. இவங்களும் நிறைய பேர் உடஞ்சி சதறிடுறாங்க. இந்த எண்ணிக்கை அதிகரிக்கணும். அப்போ தான் இதில் இருக்கிற எதிர்ப்பை சமாளிக்கிற தைரிய உருவம். இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா இஸ் அஸ் ரெசஸ் த வேர்ல்டு இஸ் த 150 ஆஃப் அஸ் என்டையர் த வேர்ல்டு அண்ட் இன் த என்டையர் வேர்ல்டு இன்க்ளூட்ஸ் த கீதா கம்யூனிட்டி ஆல்சோ. அதிக பிரச்சனை அவங்களால தான் ஏற்படுது. என்னோட பார்வையில் இதை தவிர வேற எந்த வழியும் கிடையாது. ஒருவேளை நான் நினைக்கிறது தப்பாக கூட இருக்கலாம், நிச்சயமாக கூட இருக்கலாம். நான் இந்த பிரச்சனைகளை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேனோ நான் அந்த பிரச்சனையெல்லாம் வெறும் மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன். 1 மணி நேரத்தில் இவ்வளோ தான் சொல்ல முடியும். ஆனால் இதில் ஆழமாக போய் உலகத்தில் என்னென்ன வேலைகள்லாம் வேகமாக நடக்குது அதையும் பார்த்துருக்கேன். அதுலேருந்து வேகமாக போய் தீர்வு கிடைக்குமான்னு பார்த்தா அங்கே தீர்வே இல்லை. வெறும் ஸ்டார்ட் அப் மட்டும் தான் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, வளிமண்டலத்தை டீகார்பரேட் பண்ணிடுறோன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நான் கொஞ்சம் தெளிவாக படித்தேன். அப்போ தான் நடக்கிறது எல்லாமே போலியான வேலைன்னு தெரியுது. இதால் எதுவும் ஆக போகிறதில்ல. ஜஸ்ட்டு ஃபண்டை சேர்த்துக்கிட்டு நிறைய பேரை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன்கள் எடுக்கலாம், ஏதாவது பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு தீர்வு என்னன்னா, வேலை செய்கிறவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு எங்ககிட்ட ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் இருக்குது. நான் உண்மையாகவே என் கூட எனர்ஜி இருக்கிறவங்களை எடுத்துக்கிட்டேன்னா அவங்களுடைய அந்த கேபிட் ஆஃப் எமிஷன், அவங்களுடைய வேலையே என்னன்னா யார் பூமிக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்களோ அவங்கள 70லேருந்து 80% பேர் குறைஞ்சிருவாங்க. ஸோ என்கிட்ட ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டே இருக்குது. அது அந்த கீதையில் வர்றது. அது இந்த கிரகத்துக்கும் இந்த கிரகத்துலேருந்து வர்றவங்க எல்லாருக்கும் பெரிய வரமாயிடுது. அது எனக்கு தெரியும். அப்புறம் இது நிரூபிக்கப்படுது, தொடர்ந்து நிரூபிக்கப்பட்டுகிட்டே வருது. ஆனால் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த எல்லா பிரச்சனையிலையும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. த நம்பர்ஸ்
த ரிசோர்சஸ் அண்ட் த நம்பர்ஸ் எல்லாமே அங்கேயே நின்று போயிடுது. நம்மளோட அமைப்பை யார் தெரிஞ்சு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த நிறுவனத்திலிருந்து உங்களுடைய நிறுவனம் ரொம்ப பெரிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. ஒருவேளை நாம் இப்போ தனியாக இருக்கலாம். நாம் இந்த வேலையை வெற்றி கிடைக்கிற அளவுக்கு ரொம்பவே சிறப்பாக செய்கிறோம். ஆனால் இந்த ரொம்ப முக்கியமான வேலை ரொம்ப சின்ன அளவில் தான் நடக்குது. ஏன்னா மற்றவங்களாம் சொல்கிறாங்க அந்த வேலை ரொம்ப நிறுவனத்தோடது, ரொம்ப சின்ன அளவுன்னு சொல்கிறாங்க. நீங்களாம் அந்த நிறுவனத்தோட கஷ்டம்னு நினச்சிக்கிறீங்களா, என்ன நினச்சிக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் அமைப்போட பேரில் செய்ய வேண்டாம், உங்களுடைய பேரில் செய்யுங்க. ஆனால் செய்யுங்க. 5-6 லைன் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப கூட எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்கு. ஏன்னு தெரியல. அலைந்து திரிந்து பயம் இப்பொழுது கதவை தட்டுவதில்லை. அலைந்து திரிந்த பயம் இப்பொழுது வந்து கதவை தட்டுவதில்லை. சந்தோஷம் வந்துவிட்டது. என் காதலன் என் கழுத்தையே கட்டிக்கொண்டான். சந்தோஷம் வந்துவிட்டது. என் காதலன் என் கழுத்தையே கட்டிக்கொண்டான். பிடித்து விளையாடுதல், சுற்றி வளைத்தல் போன்ற விளையாட்டுகள் இல்லை. பயம் உயிர் உலகம் ஒன்றுதான். ஆன்மாக்கள் இப்பொழுது எங்கும் பரவிவிட்டது. உண்மையான சந்தோஷத்தை விவரிக்க முடியாது. அது உள்ளுக்குள் ஆழமாக உள்ளது. தைரியம், அன்பு பிணைப்புடன் சேர்த்து குரு மந்திரம் மூலம் விளக்கு ஏற்றப்பட்டது. தைரியம், அன்பு பிணைப்புடன் சேர்த்து குரு மந்திரம் மூலம் விளக்கு ஏற்றப்பட்டது. சார், நீங்க எப்பவும் ஒரு விஷயம் சொல்வீங்க, எங்க அன்பு இருக்கோ அங்கதான் தைரியம் இருக்குன்னு. அதை நினைக்கும் போதுதான் என் மனசுல இந்த 5-6 லைன்ஸ் வந்தது சார். தேங்க்யூ. வணக்கம் ஆச்சாரியாயா. சொல்லுங்க. என்னோட பேர் சப்னம். தெரியும், சொல்லுங்க. நீங்க தான் சொன்னீங்க தைரியமா போராடணும்னு. அதை நான் செஞ்சுட்டேன். இப்போ நான் 2 குழந்தைங்களுக்கு அம்மா. என்னை 2 குழந்தைங்க கிட்ட இருந்தும் பிரிச்சுட்டாங்க. இப்போ என்னை அவங்க கிட்ட பேச கூட விட மாட்டாங்க. நான் லாஸ்ட் ஏப்ரல்ல இருந்து இங்க நொய்டால இருக்கேன். நான் உங்களை பார்க்கும் போதெல்லாம் நீங்க ஜுவல்ஸ் எதுவும் போட்டுக்கிறது இல்ல. என்கிட்ட 2-3 தங்கம் இருந்தது, அதை நான் வித்து பிஜிக்கு கொடுத்துட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். உங்களோட போதனை தான் என்னை காப்பாத்திட்டு இருக்கு. என்கிட்ட கல்வியும் இல்ல, நான் பலசாலியும் இல்ல. ஆனா நான் இங்க வந்து நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போதுதான் எனக்கு நம்பிக்கை வருது. அப்புறம் நீங்களே சொல்லிருக்கீங்க அந்த நம்பிக்கை தான் அழகுன்னு. அவ்வளோதான். எனக்கு வேற கேள்வியோ பதிலோ எதுவும் இல்ல. என்னை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அவ்வளோதான். நன்றி. நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி வாத்து, கோழி, முட்டை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ உங்கள் புக்ஸ் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தினமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். ஆச்சாரியா சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு 21 வயசு இருக்கும்போது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய அப்பா சுமார் 3 வருஷமாக உடம்பு சரியில்லாமல் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறமா எங்களுடைய வீட்டில் எந்த விதமான ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் இல்லை. ஸோ நாம் எப்போவுமே ஒரு மாதிரி மனசு உடஞ்ச மாதிரியே தான் இருப்பேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நினச்சேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு இது மாதிரிலாம் நடக்கிறது இல்லை. எனக்கே அப்படி நடக்குதுன்னு நினச்சேன். எனக்கே அவ்வளோ கஷ்டம்னு நினச்சேன். அதாவது நான் தனியாக இருக்கும் போதெல்லாம் ஒரே தவிப்பாக இருக்கும். எனக்கு அப்பா இல்லை. தினமும் காலையில் எழுந்திருக்கும் போதெல்லாம் எனக்கு அப்பா இல்லைன்னு தோணும். அப்புறம் நான் கஷ்டங்கள்லாம் எதுக்காக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு தோணும். ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்போ நான் ஒரு 8-9 மாதங்களாக நான் இந்த கீதா அமைப்பில் இருக்கேன். இப்போ அப்பா இல்லாத குறை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போல்லாம் என்ன தோணுதுன்னா, நான் வாழ்க்கையில் அது டெசிஷன் மேக்கிங் எல்லாம் நான் பெரியவங்க கிட்ட இருந்து கற்றுக்கணும். அது உங்ககிட்ட இருந்து கற்றுக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அதனால் இப்போது என்னோட அம்மா தினமும் என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, கீதையில் உன்னுடைய எக்ஸாம் எப்போன்னு கேட்குறாங்க. அப்போது நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய பர்சன்டைல் இந்த லெவலுக்கு இருக்குது. அப்படி சொல்லும்போது அவங்க என்கிட்ட எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்பாங்க. பர்சன்டேஜ்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. அதுக்காக உங்ககிட்ட நன்றி சொல்லணும்னு நினச்சேன். உங்கள் அம்மாவை நான் ரொம்ப விசாரிச்சுன்னு சொல்லு. ஆச்சாரியா சார் வணக்கம். நான் ராம் சர்மா. உங்களுக்கான ஒரு சின்ன கவிதை. சொல்லுப்பா. உங்களை கபீரின் அடிச்சுவர் என்பதா, இல்லை மந்தையிலிருந்து வேறுபட்டவர் என்பதா?
கிருஷ்ணரின் கலை என்று சொல்வதா இல்லை வேறுபட்டவர் என்று நான் சொல்வதா? எழுச்சியை தூண்டும் ஒன்று என்று நான் சொல்வதா இல்லை விவேகானந்தரின் வார்த்தை என்று சொல்வதா? தாட்சோவின் அழைப்பு என்று சொல்வதா இல்லை வேதாந்தத்தின் சவால் என்று நான் சொல்வதா? உன்னை உணர்ச்சியின் ஒளி என்று சொல்வதா அகங்காரத்தை அளிக்கும் நெருப்பு என்று சொல்வதா? பேச முடியாதவரின் குரல் என்று சொல்வதா எதிர்காலத்தை உருவாக்குபவர் என்று சொல்வதா? காலத்துடன் நெருங்கிய போரா அல்லது ஆசைக்கு எதிரான போரா? வானத்தின் உயர்வு என்று சொல்வதா இல்லை வாழ்க்கையின் ஆழம் என்று சொல்வதா? உறங்குபவனை எழுப்புபவன் என்று சொல்வதா இல்லை படகு அக்கறைக்கு கொண்டு செல்பவன் என்று சொல்வதா? சத்திரியன் என்று சொல்வதா இல்லை அங்கதனின் பாதம் உறுதியானவன் என்று சொல்வதா? பெண்களின் குரல் என்று சொல்வதா இல்லை இந்தியாவின் தீமைகளை அழிப்பவன் என்று சொல்பவதா? ராமனாகிய புருஷோத்தமனின் புதிய யுகத்தின் தொடக்கம் என்று சொல்வதா? உலக ஆரவாரத்தின் தொடக்கம் என்று நான் உன்னை புகழ்ந்து சொல்வதா? மாயையிலிருந்து விடுவிக்கும் அந்த குருவை நான் ஆச்சாரியா பிரசாந்த் என்று நான் சொல்கிறேன். அற்புதமாக இருக்குது. இதே உற்சாகத்தோட இதே தீவிரத்தோட நீங்கள் வெளியே வந்து இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் சரியா கொஞ்சம் சவால்கள் கொஞ்சம் அழைப்பு எல்லாருக்கும் கொடுங்க. அப்போ இன்னும் சந்தோஷப்படுவேன். சரியா? ஓட்டவை என்ன பண்ணுவீங்க? மாலை போட்டு விற்பீங்களா? இருங்க, நானே கீழே வந்துடுறேன், இல்லைனா இங்கே குழப்பமாயிடும். வரேன். இருங்க நானே வரேன். এই তো স্যার একটা ছবি স্যার প্লিজ। আমি শুধু হেলদি খাই। ঠিক আছে না এই তো পেয়ে গেছে। எடுத்து